கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல. கைகளை உயர்த்தி ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான். பா ஆராதிக்கிறோம் பா, சொல்லுங்க கிருபையே வருஷம் இந்த ஊழியம் லாஸ்ட் ஒன்ஸ் அகைன் கிருபையே கிருபையே. ஆண்கள் ஆராதிங்க, உங்க சத்தம் உயரட்டும். எவ்வளோ அறிவிப்புகளை ஊழியங்களை சொன்னாங்க. இதுவரைக்கும் இந்த ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் இந்த தெய்வ மனுஷனுக்கு கிருபை பாராட்டினார். இன்னும் கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஆண்டவரே, தொடர்ந்து இருக்கிற எங்களுக்கு இந்த கொஞ்ச நேரத்தை நீ திருக்கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. நிறைய ஊழியத்தை குறித்து நிறைய விவரங்களை நாங்கள் கேட்டோம். பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. வட இந்தியாவில் சபைகளை கட்டுவது என்பது எல்லாருக்கும் அப்படி மனசு வராது. எத்தனை பேர் தங்கள் கைகளில் பணங்கள் வைத்திருந்தாலும் அமைதியாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் பணங்களை எல்லாம் செலவு செய்து வட இந்தியாவில் ஆலயங்களை கட்டி கொண்டிருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கிற உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸோ நீங்கள் இன்னொரு வலைக்கும் நீங்கள் மீன் அனுப்புறீங்கனாலே ஒரு பெரிய சந்தோஷம்தான். எங்கள் வலை மட்டும் நிரம்பிருச்சு நினைக்காம இன்னொரு வேலைக்கும் நீங்கள் அனுப்புறது ஒரு பெரிய சந்தோஷம்தான். அல்லேலூயா. ஸோ தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு உண்மையிலேயே ரொம்ப கவலையா இருக்கு கூட்டம் முடிகிறது? பாசையா கூட்டம் முடியுது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 3 நாள் உங்களுக்கு மேட்சாச்சா, அதனால உங்களை சீக்கிரம் விட்டுட்டு இவங்க ரெஸ்ட் எடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. நல்ல பல பணங்களை இறைச்சி உங்களை ஆத்துமாக்களை கட்டுறதுக்காக இந்த எடுத்த ஆவிக்குரிய முயற்சி தான். ஆமென். ஆவிக்குரிய முயற்சி தான். தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுன்னு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற மாதிரி இதெல்லாம் ஒரு தேவ பக்திக்கு ஏதுவாக நம்ம முயற்சி பண்ணணும். வெளியில் இருக்கிற ஜனங்களை கொண்டு வரதுக்கு நம்ம செலவு பண்ணுறோம், இருக்கிற ஜனங்களை பலப்படுத்துறதுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அப்படிதான் இந்த செலவினங்கள் எல்லாம். ஆமீன் சொல்வீங்களா? ஸோ ரைட்,
அப்போ நம்ம நீக்க வேண்டிய பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டே வரோம். ஆமாவா? யார் டீ குடிக்காமல் இருக்கீங்களா? இல்லை. ஓகே. அதில் ஒன்று, மனமடிவு என்ன செய்யணும்? நீக்கணும். மெதுவாக சொல்லுங்க, வாய்கி வலிச்சிட போகுது. மனமடிவு என்ன செய்யணும்? முதல்ல தேவன் மீது இருக்கிற மனமடிவு என்ன செய்யணும்? ரெண்டாவது, சக மனிதர்கள் மீது இருக்கிற மனமடிவு என்ன செய்யணும்? நீக்கணும். எத்தனை பேருக்கு அந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு? ஆமாம், உண்மையிலேயே ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. அவ்வளோ சத்தியம் இருக்குது அதுல. ஆண்டவர் கடிஞ்சு கொள்ளுகிறார்கள். ரைட். ரெண்டாவது, உணர்ச்சியற்ற ஜீவியத்தை மாத்தி உணர்வுள்ள ஜீவியத்தை கொண்டு வரணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உணர்வற்ற ஜீவியத்தை நம்ம நீக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? இந்த நல்ல சமாரியன் கதையை பைபிளை நீங்க படிச்சீங்கன்னா, ஒருவன் வந்து பக்கமாய் விலகி போனான், இன்னொருவன் வந்து பக்கமாய் விலகி போனான். ஆனா நல்ல சமாரியனோ அவனை வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் சத்திரத்தில் விட்டு, நீ கொஞ்சம் காசு கொடுத்து இன்னும் ஏதாவது இவனுக்கு தேவைன்னா நம்ம திரும்ப என்ன செய்றேன், காசை தரேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு உணர்வுள்ள நல்ல சமாரியன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அற்புதமா! பக்கமாய் விலகி போகிற ஒரு ஆளுகளை எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சமீபமாய் விலகி போகிறவர்கள், இது நமக்கு தேவையில்லைன்னு விலகி போகிற ஆட்களுக்கு முன்னாடி ஒரு மனிதன் நல்ல சமாரியன் அதை எடுத்து வாகனத்தில் ஏற்றி அதை கொண்டு போய் சத்திரத்தில் விட்டு ஒருத்தர்கிட்ட காசை கொடுத்து பார்த்துக்கிறான்னு சொன்னானா, அவனுக்கு ஒரு உணர்வுள்ள நல்ல சமாரியன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவேதான் தாவீது மாதிரி, எனக்கு உணர்வை தாரும், நான் உணர்வுள்ளவனா இருக்கும்படி செய்யும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்க. ரைட். 4 விஷயத்துல நமக்கு என்னைக்கு ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதை நான் டக்குன்னு சொல்ல போறேன். 4 விஷயத்துல நிறைய எழுதுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை விட எனக்கு பயங்கர களைப்பு. நான் இன்னும் இந்த ஊரில் நாளைக்கும் இருந்து ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டியது இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2ஆம் தேதி ஆரம்பிச்ச என் ஓட்டம் இந்த ஞாயிற்றுக்கிழமையோட தான் முடிய போகுது. அவ்வளோ கூட்டம் இருக்கு. உங்களை விட எனக்கு ரொம்ப களைப்பு. நேற்று அங்கே 4.5 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அப்போ உங்களோட நான் தானே ரொம்ப களைப்பாக இருப்பேன். ஆனால் இங்கிருந்து பார்த்தா நீங்கள் ரொம்ப களைப்பான மாதிரி உட்காந்துருக்கீங்க. அழகா ஒரு டீ கொடுத்து யாரும் போடாத சைஸில் மெதுவடை போட்டு உங்களுக்கு அழகா தந்திருக்கிறாங்க. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் போடாத சைஸில், ரொம்ப பெருசா போட்டாலும் கஷ்டம், வயிறு பிரச்சனை. எத்தனை வடை சாப்பிட்டேன்? 2 வடை சாப்பிட்டேன். இதை 4 சேர்த்தா தான் ஒரு வடைக்கு சமானம். ஆமாவா? ஆனா எப்படி சொல்லிக்கலாம், நல்ல சமையல்காரர் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உணர்வு. ஜெபம் கூட ஒரு உணர்வா பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க பாருங்க, ஒரு இந்து குடும்பத்திலிருந்து இந்து குடும்பத்தில் இருந்தவங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு மாலை போடுறவங்க, ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க, இதுதான் அவங்களுடைய தெய்வீகம். அவங்க இதுலேயே பழக்கப்பட்டுட்டாங்க. அவங்க பையன் ஒரு விபத்தில் மாட்டிக்கொண்டான், சுய நினைவு இழந்திருக்கிறான். ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போனவங்க ஐசியூ வார்டில் இந்த மேல்மருவத்தூர் மேலே போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸோடு நிற்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்கள்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுற ட்ரெஸ்ஸோடு நிற்கிறாங்க, அழுகிறாங்க. ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போனவங்க ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. விபத்தாகி போச்சு, அன்கான்சியஸ் ஆகிட்டான், பிழைக்க மாட்டேன் டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர் நிற்கிறாங்க. அப்போ இந்த ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போனவங்க, உங்களை பார்த்தா ரொம்ப தெய்வீகமாக இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப பக்தியாக இருப்பீங்க போல தெரியுது, ஆனாலும் நாங்கள் ஒரு ஜெபம் பண்ண எங்களுக்கு அனுமதி தருவீங்களான்னா தாராளமாக போங்க சிஸ்டர், போங்க பிரதர், என் பையன் எப்படி நல்லானா பரவாயில்லன்னு சொல்லி இவர்கள் போய் அந்த ஆஸ்பத்திரியை சுற்றிலும் அந்த பெட்டை சுற்றிலும் முழங்கால் படிட்டு உணர்வாக கண்ணீரோடு ஜெபித்தார்கள். அந்த மனுஷன் மெல்ட் ஆயிட்டாங்க. என்ன தெரியுமா சொன்னாரு? எனக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இவங்க யாரோ நான் யாரோ, நான் கும்பிட சாமியே வேற, நான் போட்டிருக்கிற மாலையே வேற ஒரு சாமிக்கு,
ஆனா ரத்த சம்பந்தம் இல்லை, எந்த சொந்தமும் இல்லை, யாரோ ஒரு பையன். ஆனா என் பையன் நல்லா இருக்கட்டும்னு இப்படி எல்லாம் சேர்ந்து இப்படி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்களே. அந்த ஜெபம் அந்த மேல்மருவத்தூருக்கு மாலை போட்டிருந்த மனுஷனை தொட கலட்டிட்டார் மாலைய, கலட்டிட்டார் மாலைய. ஜெபம் கிரியை செஞ்சிச்சு. அந்த கால் அசைதது, கண் அசைது, புருவம் அசைது, கை அசைந்தது. கர்த்தர் அந்த மனிதனை சுகமாக்கினார். ஒரு உணர்வுள்ள ஜெபம் கூட ஒரு மனிதனை ரட்சிக்குது. பாத்தீங்களா? நீங்க ஒரு ஜெபம் நடத்துற ஒரு வாய்ப்பு இருந்தா அந்த ஜெபிக்கிற ஜெபத்துல கூட உணர்வா இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிற ஜெபத்துல கூட. இத்தனை வருஷம் நான் பிரசங்கம் பண்றேன், என் பொழப்பே பிரசங்கத்துல தான். பாத்ரூம்ல கூட அழுவேன், ஆண்டவரே எனக்கு பிரசங்கம் வேணுமே, அடுத்த கூட்டம் இருக்குதுன்னு அவ்வளோ. ஆனா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏறும்போதும் பழக்கப்பட்டதால பேச மாட்டேன், ஆண்டவரே உணர்வோட பேசுறேன். அதான் ஜனங்களுக்குள்ள கிரியை செய்து. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜனங்களுக்குள்ள கிரியை செய்து. அந்த மனுஷன் சொன்னாரு, சாட்சி சொல்லும் போது, எல்லாத்தையும் கலட்டிட்டேன் சார். எங்க பூசாரி வந்து எங்களை பார்க்கல, எத்தனை பேர் வந்து எங்களை பார்க்கல, வந்தாங்க பார்த்தாங்க அப்படின்னு போனாங்க. ஆனா இவங்க ஒண்ணுதான் அந்த பெட்டை சுத்தி இந்த மகனை எழுப்பும், ஆசீர்வதியும், இந்த மகன் மீது இப்படி கிருபையை பொழிந்தருளும், இவனை சுகமாக்கும், அசையாத கால்களை அசையும், செயல்படாத உறுப்புகளை செயல்படியுமே ஆண்டவரேன்னு அந்த ஆஸ்பத்திரியில் பண்ண ஜெபம். இயேசு என்றால் யாரும் எனக்கு தெரியாது, ஆனால் இவர்கள் உணர்வுள்ள ஜெபத்தில் அந்த இயேசுவை நான் அறிந்து கொண்டேன். உங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பு தந்தா கூட சொல்லக்கூடாது, உணர்வா ஜெபிக்கணும். வெளியில மாலை போட்டிருக்கிறாங்க, உள்ளுக்குள்ள பாரங்கள் இருக்கு அவங்களுக்கு. வெளியே பார்க்க அவங்க ஒரு மாதிரி இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கு. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சமத்துவ பொங்கல் வைக்கிறதுக்கு டிஎஸ்பி எங்களை கூப்பிட்டு இருந்தார் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. இஸ்லாமியர்ல இருந்து பாஸ்டரா நான் போயிருந்தேன். எல்லாம் சமத்துவ பொங்கல், இப்போ பொங்கல் வைக்கணும். நான் எதுக்கு போயிருந்தேன்னா பொங்க வைக்க போகல, இந்த பொங்கலுக்கெல்லாம் ஒரு தெய்வம் இருக்கிற அப்படி அறிவிக்கணுமேன்னு சொல்லி போய், நீங்க என்ன செய்வீங்க, நீங்க என்ன செய்வீங்க, அவங்க செஞ்சாங்க சார். நான் எதுவும் செய்ய மாட்டேன் சார், பைபிள்ல இருந்து ஒரு பகுதி படிச்சு ஒரு ஜெபம் பண்ணுவேன் சார். நான் தாராளமா பண்ணுங்க ஃபாதர். செருப்பெல்லாம் கட்டிட்டாங்க, அடிச்சேன் பாருங்க ஜெபத்தை. கையை உயர்த்தி போலீஸ் ஸ்டேஷன் மாடி, கரும்பை உண்டாக்கினவரே, இயற்கையை உண்டாக்கினவரே, வானங்களை உண்டாக்கினவரே, பூமியை உண்டாக்கினவரே, மனுஷனை உண்டாக்கினவரே, ஜீவ சுவாசத்தை உண்டாக்கினவர்னு அடிச்சு ஜெபம் பண்ண பாருங்க. அப்படியே ஒருத்தன் கூட இப்படி ஜெபமே பண்ணலைங்க. நம்மளாலதான் இருக்கிறத சொல்ல முடியும். நீங்களா ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு சந்தோஷப்படணும். 50 நாள் கூட்டம் நடத்தினா கூட 50 நாள் பிரசங்கம் பண்றதுக்கு பிரசங்கம் நம்ம கிட்ட இருக்குது. காரணம், கர்த்தருக்கு அவ்வளவு விஷயத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். உணர்வா ஒரு ஜெபம் பண்ண பாருங்க. டிஎஸ்பி ஒரு மாதிரி ஒரு, நான் கண்ணை திறந்த லைட்டா பார்த்தேன், உடம்பெல்லாம் சிலுத்து. டிஎஸ்பி அவரு அப்படி ஒரு சைஸா பாக்குறாரு. உணர்வா, ஆண்டவரே நீர் விளைவிக்கவில்லை என்றால் எப்படி நாங்கள் சாப்பிட முடியும் ஐயா? மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ? மழையை ஜெயிப்பிக்கிறவர் நீர் அல்லவா? உணர்வு. வியாதிப்பட்டவங்கிட்ட போய் உணர்வு, பலவீனப்பட்டவங்கிட்ட உணர்வு. உணர்வா ஒரு மனுஷனை பழகி பாருங்க, உணர்வா ஜெபம் பண்ணி பாருங்க. உணர்வுள்ள ஒரு ஜெபங்களும் வீணாய் போவதே இல்லை. எனக்கு ஒரு பிள்ளையை தரண ஆலயத்தில் உணர்வா ஜெபித்த ஒரு அன்னாளின் ஜெபங்கள் வீணா போவதில்லை. கூட்டங்கள் கூட சாதாரணம் கிடையாது. ஏன் தெரியுமா? இத்தனை வருஷ காலங்களில் இந்த கூட்டம் நடந்திருக்குது. ஒவ்வொரு கூட்டத்திலையும் கர்த்தர் ஒரு உணர்வுள்ள ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி தந்துகிட்டே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுவீங்களா? ஆகவேதான் இந்த கடைசி சீசன்ல ஆண்டவரே சபைக்கும் சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் நாங்கள் ஆண்டவரே ஒரு உணர்வுள்ளவர்களாய் எழும்புவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. சத்தமா அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு உணர்வை தாரும், என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றி தாரும். 4 விஷயத்துல நமக்கு உணர்வு தேவை. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா?
உங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து கடைசி நேரத்தில் இன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் ஜெபம் நடத்துவேன். ஒரு 10 நிமிஷம் ஜெபம் நடத்துவேன். அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் நடத்துவோம். நீங்கள் நல்லா ஒத்துழைத்து நல்ல விடுதலையோடு போனோம். ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஒரு காலிங் கொடுப்போம். ஊழியம் செய்கிறத முன்னாடி வரவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சுவிசேஷ பாரம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு நான் என் கைகளை ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னால் உங்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஊழியத்தில் இந்த ஆண்டு பயன்படுத்தி நம்முடைய திருச்சபைக்கு ஆத்துமாக்களை இன்னும் தருவாராக. இது பத்தாது, இன்னும் ஒரு மடங்கு பெருகணும் கூட்டம். எவ்வளவு பேர் இருக்கான் தேசத்துல? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தின் கடைசி மனிதர் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும், KN நேரு ஐயா ரட்சிக்கப்படுகிற வரைக்கும், அன்பில் பொய்யாமலி மகேஷ் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் நம்முடைய ஊழியங்கள் நிறுத்தப்படவே கூடாது. திருச்சியில் இருக்கீங்க நீங்க, தமிழகத்தின் மான் சென்டர். டே அப்பா, நினைச்சாலே பயமா இருக்கு. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்திலேயே தமிழ்நாட்டிலே தூய்மையான பகுதியில் இருக்கிறீங்க. அண்ணா ஒரு பக்கம் நிற்கிறாரு, பெரியார் ஒரு பக்கம் நிற்கிறாரு. வரும்போதே பெரிய பெரிய தலைவர்கள் கொண்ட தேசம் இந்த தேசம். உலகத்தினி என் ஜீவன் இருக்கிற வரைக்கும், என் உயிரோடு இருக்கிற வரைக்கும், கடைசி மனிதன் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் ஆமாம் நாங்கள் நல்லா ஊழியம் செய்யணும். நல்ல முதிர் வயதுல தான் சாகுன்னு நினைக்கணும். இயேசுவின் நாமத்தினால போய் சேர்ந்தா பரவாயில்ல நினைக்காதீங்க. சொல்லுங்க பக்கத்தில், வாழணும்னு நினைங்க. பின்னாடி சொல்றீங்களா சார், சேர்மேன் சார், வாழணும் என்ன செய்யுங்க, நினைங்க. இயேசுவுக்காக, சுவிசேஷத்துக்காக, ஆண்டவருக்காக, ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காக. நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல சொல்லுவேன், நல்லா முதிர் வயது வரைக்கும் வாழணும்னு நினைங்க முதல்ல. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. போயிடணும். சில பேருக்கு ஒரு ஸ்பிரிட் இருக்கு. எப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வந்தா எனக்கு வந்துருமா, ஒருத்தவங்க கிட்னி ஃபெயிலியர் ஆனா எனக்கு ஆயிருமா. சில பேருக்கு அப்படித்தான். ஏரோது பட்டயத்தில் கொலை செய்யப்பட்டா யாக்கோப பேதுரும் கொலை செய்யப்படுவானா? பேதுரு காக்கப்பட மாட்டானா? யாரோ ஒருத்த வியாதியில மாட்டிக்கிட்டா கர்த்தருக்கு தீர்க்காயுச தர மாட்டாரா? என்ன மெதுவா ஆமேன். சிந்தையை மாற்றுங்க, பார்வையை மாற்றுங்க, எண்ணங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, நான் உயிர் வாழ்வேன் உமக்காக, சுவிசேஷத்துக்காக, தேவனுடைய பணிக்காக. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் ஊழியக்காரங்களுக்கு நல்ல ஆயுசு நாட்களை தாங்கன்னு ஜெபிப்பேன் நான். ஏன்னா ஊழியக்காரர் இன்னும் 10 வருஷம் இருந்தா சபைகளை சாபிக்கலாம், ஊழியங்களை செய்யலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாதி வயதுல நான் எடுத்துக்காதீங்க ஆண்டவரே. ஒருத்தர் கேட்டாரு, இந்த வயசுலயே என்னை கொன்னு அங்க வந்து நான் என்ன செய்ய போறேன், எனக்கு கொஞ்சம் வருஷத்தை தாங்க இங்க ஊழியம் செஞ்சுக்கிறேன்னு கேட்டார் ஒருத்தர். சத்தமல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே? என்னை வச்சுதானே நீங்க செய்யணும். ஆகவே எனக்கு ஆயுசு நாட்களை தாங்கப்பா. இப்ப எனக்கு காணப்படுகிற பலவீனங்கள் கூட இந்த ஏலிம் கன்வென்ஷன் முடிவு ஜெபத்துல அந்த பலவீனங்கள் பலவானாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். என்னை யாரும் வந்து பரிதாபமா பாத்திரக்கூடாது ஆண்டவரே. நான் நல்ல சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தருவீராகப்பா. சுகத்தின் தேவன் நீர், என் ஆரோக்கியத்தின் தேவன் நீர், வாழ்நாளின் தேவன் நீர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற தேவன் நீர். எலும்புகள், நரம்புகள் சம்பந்தப்பட்ட வியாதிகள் மாறும். சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியம் தருவீர். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன், உமக்குள்ள வாழ்வேன். தோளை தட்டி சொல்லுங்க, நல்லா வாழ்வேன் இயேசுவின் நாமத்தை. வாழ்த்து. தோளை தட்டி சொல்லுங்கம்மா, என்னையவே முறைக்காதீங்கம்மா. சொல்லுங்க பக்கத்துல, நல்லா வாழ்வீங்க. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 4 விஷயத்துல நமக்கு உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். 1, 4 விஷயத்துல உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். 1, தேவ அன்பை உணர்வதில் உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ அன்பை உணர்வதில் 33 கோடி தெய்வங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த சரித்திரங்களை எல்லாம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. இல்ல இருந்தா தானே விட்டுருங்க. ஆனா நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவரை போல அன்பு எங்கேயாவது இருக்குது ஐயா? தேவனுடைய அன்பை ஒரு கிறிஸ்தவ கவிஞன் இப்படி சொன்னான். நான் சொல்றத சொல்லுங்க. தேவ அன்பை இல்ல இருங்க, ஆனா இவ்வளவு அட்வான்ஸா இருப்பீங்கன்னு தெரியாது எனக்கு. இயேசு ரத்தம் செய்யும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மனுஷன் தேவனுடைய அன்பை எப்படி தெரியுமா சொல்றாரு? மரங்களை எல்லாம் பேனாவாக்கி
கடல் நீரை எல்லாம் மையாக்கி, கடல் நீரை எல்லாம் மையாக்கி வானத்தை எல்லாம் பேப்பராக்கினாலும் அப்படி எழுதினா கூட தேவ அன்பை விவரிக்கவே முடியாதான். எதையாவது எழுதிடாதீங்க, நான் சொல்றது கரெக்டா. ஒருத்தர் அப்படியே மண்டை போட்டா என்ன சொன்னார் சொல்லுங்க, என்னது? மரங்களை எல்லாம், கடல் நீரை எல்லாம், வானத்தை எல்லாம் பேப்பராக்கி எழுதினா கூட தேவனுடைய அன்பை, அவ்வளவு பெரிய அன்பு தேவனுடைய அன்பு. எத்தனையோ தடவை தவறு செஞ்சிடறோம், தூக்கி எறிஞ்சிடறாரா? ஏதோ நம்முடைய மதியினம் பலவீனம், ஏதோ ஒன்று சின்ன மிஸ்டேக் ஆயிடுது, வெறுத்துறாரா? தெரியாம செஞ்சுட்டு ஆண்டவரேன்னு போனா கூட ஒன்றும் தெரியாத மாதிரி தான் நம்மளை பார்க்குறாரு. அப்படியாப்பா, சரி வாப்பா. இந்த மாதிரி என்ன மன்னியும், என்ன மன்னியும், என்ன மன்னியும், என்ன மன்னியும், என்ன மன்னி, சரி மன்னிக்கிறேன், வா வா, மன்னிக்கிறேன், வா வா, மன்னிக்கிறேன், வா வா, மன்னிக்கிறேன், வரமாட்டேன் 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 ஒருத்தன் சொன்னா தூக்கி எறிஞ்சிட்டு போக மாட்டேங்கிறாரு. நானும் உன்னை விடமாட்டேன் விடமாட்டேன் பின்னாடியே வராரு. எங்கேயாவது இப்படி ஒரு தெய்வத்தை பார்த்துருக்கீங்களா நீங்க? ஆண்டவருடைய அன்பை உணரும் ஒரு உணர்வு நமக்கு தேவை. எபேசியருக்கு பவுல் அழகா எழுதுறான், கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் உயரம் உணரத்தக்கதான ஒரு உணர்வு நமக்கு தேவை. நான் எல்லா குறிப்புகளுக்கும் வசனம் சொல்லுவேன், சொல்லிடுறேன். வசனம் சொல்லாம என் பிரசங்கம் இருக்காது, பயப்படாதீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் உங்களுக்கு விதைக்கணும். ஒரு நிமிஷம் பைபிள் படிச்சுட்டா கூட அந்த சிந்தை மாறிடும் உங்களுக்கு. அதனாலதான் உங்களை அப்படியே வச்சு டக்குன்னு ஜெபம் பண்ணி அனுப்பிடுவேன். நீங்கள் நினையாத நேரத்தில் பிரசங்கம் முடியும். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா, மனைவியின் அன்பெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான். ஆமாவா? பேரலஸ் ஆயினோன்னு வீட்டுக்காரம்மா விட்டுட்டு ஓடிடுச்சு ஒருத்தரை. ஸ்ட்ரோக் ஆனோன்னு அந்த அம்மா ஸ்டாப் பண்ணிருச்சு லைஃபை. புருஷனுடைய அன்பு அப்படித்தான், எல்லா மனுஷனுடைய அன்பு அப்படித்தான். ஆனா தேவனுடைய அன்பு எட்டாத உயர். உங்க அன்புக்கு முன்னால பாட மாட்டேனே, நீங்க வேலையை காமிச்சிருவீங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய அன்பை நாங்க கருணாமூர்த்தி படத்தை தெருவா போட்டோம். எப்ப ஜெயலலிதா பீரியட்ல மதமாற்று தடைச்சிட்டு இருந்த போதும் கூட தெரு எந்த பர்மிஷன் எவன்ட்டையும் வாங்கல. இப்போதான் ஆவுனா பர்மிஷன் வாங்க, நாங்களே எந்த பர்மிஷன் வாங்கல. இப்ப கூட எங்க சர்ச்சை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒருத்தட்டையும் பர்மிஷன் வந்து கேட்டாங்க, கட்டிட்டு வாங்கி போயான்ட்டோம். விசுவாசம் மட்டும் கூடாது, விசுவாசத்தோட கூட தைரியம் இருக்கணும். முதல்ல என்ன சொன்னேன்? கருணாமூர்த்தி படத்தை ஊரெல்லாம் போய் போட்டோம். போய் கரண்ட் தர்றீங்களா? எடுத்துக்காங்க தம்பி, ஏசுநாதருக்கு தானே கொடுத்தான். அந்த கடைசி கருணாமூர்த்தி அடிக்கப்படுற அந்த செஷன்ல மைக்கை நான் எடுத்துக்குவேன். அந்த அன்பை பத்தி பேசுவேன் பாருங்க. வீட்டில் வேலை செய்கிற பொம்பளை, குடிச்சிட்டு வருகிற ஆம்பளை அப்படியே ஸ்டன் ஆகி மார்பிள் அடிச்சுக்கிட்டு வந்து அந்த படம் ஓடுறதுக்கு முன்னாடி கீழே விழுவான். நான் சொல்லுவேன், அப்படியே கேட்பேன், இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை எங்கேயாவது நீ பார்த்துருக்கிறியா? நீ பலி செலுத்த தேவையில்லை, நீ தேங்காய் உடைக்க தேவையில்லை, நீ எலுமிச்சை பழம் நசுக்க தேவையில்லை, நீ மாலை போட தேவையில்லை, நீ எதெல்லாம் செய்ய தேவையில்லை, நீ சுமக்க தேவையில்லை, நீ அழகு குத்த தேவையில்லை, நீ ஒன்றும் செய்வன, உனக்காக எல்லாம் ஒருத்தர் தூக்கி சுமக்கிறாரு. பாத்தியா? நீங்க பக்கத்துல கேளுங்க, நீங்க மட்டும் ரட்சிக்கப்படல என்ன ஆயிருப்பீங்க? அநேகரை கெடுத்திருப்பீங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொல்லும் போது அந்த அந்த பொட்டு வச்ச ஜனங்கள், மாலை போட ஜனங்க முன்னாடி வந்து அழுவாங்க. எனக்கு அழுக தாரத்தாரையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு மாசம் இதே வேலைதான், டெய்லியும் படம் போடும். ஒரு மாசம் நான் அழுதேன். இன்னமும்
அவருடைய அன்பை நினைக்கும் போது, எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டாலும் கர்த்தருடைய அன்பை நினைக்கும் போது நமக்கு ஏன் அழுக வருதுன்னா, அதுதான் ஒரிஜினல் லவ். அது இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரு. வாலிப தம்பி, உனக்கு பாவம் செய்யணும் என்ன வரும்போதெல்லாம் கிறிஸ்து உனக்காக மரித்தார் என்ற சிந்தை உனக்கு வரும் என்றால், கல்வாரி சிலுவைக்கு முன்னாடி உனக்குள் எழுப்புகிறதா அந்த மோசமான சிந்தை அடிபட்டு போய்விடும். ஏன் நமக்கு ரசிகர்கள் வேண்டாம்? ஏன் நமக்கு சினிமாக்கள் வேண்டாம்? ஏன் நமக்கு எந்த சினிமா ரசிகனும் நமக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறோமா? ஒருத்தங்க கூட என் பாவத்துக்காக மரிக்கல, ஒருத்தங்க கூட என் பாவத்துக்காக சிலுவையை சுமக்கல, ஒருத்தங்க கூட எனக்காக வருத்தப்படல. ஏன் என்னுடைய முழுமையும் இயேசுவுக்கு தரணும். அவர் ஒருத்தர் தான் எனக்காக அன்பு செலுத்தினார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பின் ஆழம், அகலம், நீளம் உணரத்தக்க ஒரு உணர்வு நமக்கு தேவை. அந்த உணர்வு எனக்கு இருந்தா பாவம் எனக்கு செய்ய மனசு வராது. அந்த உணர்வு எனக்கு இருந்தா இந்த உலகத்தில் நான் எதுவும் பெருசா யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். ஆகவே தான் நமக்கு ஒரு அன்பு, ஒரு உணர்வு நமக்கு தேவை. ஆண்டவரே, என் ஜீவன் முடிகிற வரைக்கும் கிறிஸ்துவின் அன்பை உணரும் ஒரு உணர்வை என்னிலிருந்து எடுத்துடாதரும் ஆண்டவரே. முழங்கால் படியிடும் போதெல்லாம், ஜெபிக்கும் போதெல்லாம், ஆராதிக்கும் போதெல்லாம், அவருடைய அன்பை தியானிக்கும் போதெல்லாம் அந்த உணர்வை எனக்கு தாங்கப்பா. ஆனா மனிதர்கள் பாருங்க, மனித அன்பில் போய் சிக்கிக் கொள்கிறார்கள். ஆமாவா இல்லையா? உன்னைய பார்க்காம என்னால இறக்க முடியல. நீ எங்க படிக்கிறியாடி? அங்கதான் நானும் படிப்பேன். எங்க போறியா? அங்கதான் நானும் வருவேன். அவங்களுடைய நான் இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். ஒரு பிள்ளை காதல் வையப்பட்டால், இந்து பையனோட எப்படி காதல் வையப்படுறது தெரியுமா? அவன் எதையுமே கொடுக்கல, பரிசுத்த பைபிளை கொடுத்துட்டான். நீ படி, நீ சர்ச்சுக்கு தானே போற. மெல்ட் ஆயிட்டா. அவன் பகவத்கீதை கொடுப்பான்னு பார்த்தா காதல். இந்த பாஸ்டர் அழகா சொல்றாங்க, அந்நிய பாஷையெல்லாம் உண்மைதான். அது எதுல பேசுதுன்னே தெரியாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பைபிள் கொடுத்தா மெல்ட் ஆயிட்டா, பின்னாடி போயிட்டா. அப்புறம் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் வசனம். பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் யாரு சொல்றது? யார சொல்றது? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யார சொல்றது? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா மனித அன்பும் ஒவ்வொரு தேவையை சார்ந்தே இருக்கும். ஆனால் தேவனுடைய அன்பு உங்களை மட்டும் சார்ந்ததா இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஐயா, குடும்ப நடத்துறவங்களை கேளுங்க. அவங்க மனைவி எனக்கு ரொம்ப நேசிச்சிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே டீ சந்தோஷத்தோடு போட்டு தர மனைவி இருக்குதா உங்களுக்கு? இந்த ஆள் திட்டுவான், அதனால போட்டு தராங்க. ஆனா தேவனை நேசித்த விதம் எதுவுமே இல்லை. அவருடைய அன்புக்கு முடிவு இல்லை, அகலம் இல்லை. புதுசா இந்த நாள் கூட்டத்துக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா, உங்களை இந்த ஆண்டவரை போல நேசிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இல்லை. அந்த ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையை தூக்கி எடுக்க இந்த தெய்வத்தால மட்டும்தான் முடியும். விசுவாச பிள்ளைகளுக்கு கூட கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதுங்கிற நிச்சயம் நமக்கு தேவை. அகால பிறவியா இருக்கிற பவுல் சொல்றாரு, மரணமோ வரும் காரியமோ நிகழ்காரியமோ எதுனாலும் சரி, இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து ஊழியம் செஞ்ச பவுலால அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவனால பிரித்து வாழவே முடியல. அக்கா, தம்பி, அண்ணன், அம்மா எல்லா அன்பும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நின்றோம், தன் சுயரூபத்தை காமிச்சிரும். ஆனா தேவனோ நீதிமான்களா இருக்கும் போது அவர் நம்மிடத்தில் அன்பு கூறவில்லை, பாவிகளா இருக்கும் போது அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். சத்தமாலே சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய இங்க இருக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க, கர்த்தருடைய அன்பை கூட உணராத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய அன்பை கூட உணராம அப்படியே ஏதோ கிறிஸ்டின் சர்ச்சுக்கு போனோம், மீட்டிங் போனோம், அப்படி இல்லை. தேவனுடைய அன்பை உணர்ந்தவன் சொல்லாம ஆராதிப்பான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவுமே
சொல்லாம செஞ்சா உங்களுக்கு பாசம் வரும் தெரியுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய அன்பை உணர்ந்தவனுக்கு சொல்ல தேவையில்லை, சொல்லாமலே கர்த்தரை ஆராதிப்பான். அப்ப தேவனுடைய அன்பை உணர்கிற ஒரு உணர்வு நமக்கு தேவை. ரெண்டாவது வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ரெண்டாவது பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் ஒரு உணர்வு தேவை. 2 நாளாக 30:22. கர்த்தருக்கு அடுத்த கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடு எசேக்கியா பட்சயமாய் பேசினார். பட்சமாய் பேசினான். நோ ப்ராப்ளம், பரவாயில்ல. பட்சமாய் பேசினான். யார்கிட்ட தெரியுமா? நல்ல உணர்வு. உணர்வுலயே இன்னொரு உணர்வு இருக்கு. தண்ணியிலேயே நல்ல தண்ணி இருக்குது, கெட்ட தண்ணி இருக்கிற மாதிரி, பியூரிஃபை இருக்கிற மாதிரி, பியூரிஃபை என்ன தெரியுமா? நல்ல உணர்வு. என்னது சொல்லுங்க சத்தமா. உணர்வுலயும் ரொம்ப மூழ்கிட்டீங்களோ? ஏசப்பா ஸ்தோத்திரம்பா. உணர்வுல என்ன உணர்வு இது? சத்தமா சொல்லுங்க ஆண்கள் ஐயா. அப்ப நல்ல உணர்வுன்னு ஒண்ணு இருந்தா கெட்ட உணர்வுன்னு ஒண்ணு. கெட்ட உணர்வு எங்கெல்லாம் எனக்கு தரப்படுகிறதோ, கெட்ட உணர்வு எங்கெல்லாம் தூண்டப்படுகிறதோ, கெட்ட உணர்வு எங்கெல்லாம் நடத்தப்படுகிறதோ, அந்த இடத்தை நான் ஸ்டாப் பண்ணி எங்க நல்ல உணர்வு இருக்குதோ அங்க போனாலே என் வாழ்க்கை பாதுகாக்கப்படும். ஆலயத்துக்கு ஏன் வரணும் அப்படின்னு கேட்டா, ஆலயத்தில் நல்ல உணர்வுகள் இருக்கிறது. பாடல் நல்ல உணர்வுகள், ஆராதனை நல்ல உணர்வுகள், பிரசங்கம் நல்ல உணர்வுகள், தேவ எச்சரிப்பு நல்ல உணர்வுகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நல்ல உணர்வு. அப்ப நமக்கு ரெண்டாவது ஒரு விஷயத்துல தேவை, நல்ல உணர்வு தேவை. முதல்ல தேவ அன்பை உணர்வதில் உணர்வு தேவை. ரெண்டாவது நல்ல உணர்வு தேவை. மூணாவது பாருங்க, இப்படி ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறோம் பைபிள்ல. சங்கீதத்தின் புஸ்தகம் 39:4 வாசிங்க. டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி. நல்லா கவனிங்க, நல்ல வசனத்தை கவனிங்க. ஒருத்தன் ஜெபிக்கிறான், கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும். மூணாவது ஒரு உணர்வு தேவை. இந்த உலகத்தில், இந்த உலகமும் நானும் நிலையானவன் அல்ல என்ற உணர்வு நமக்கு தேவை. சத்தம் அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். விளங்குதா சத்தியம் உங்களுக்கு? இந்த உலகமும் நானும் எப்படிப்பட்டவன் இல்ல, அது கொஞ்சம் பக்கத்தில் சொல்லுங்க. நீங்க நிலையானவங்க கிடையாது. உங்க அழகெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல மங்கிரும். என்ன செஞ்சிரோமா? மங்கிரும். எல்லாமே சரீரத்துல தேஞ்சிரும். என்ன அழகான ஜெபம் பாருங்க. ஆண்டவரே நான் எவ்வளவாய் நிலையற்றவன், நானும் நிலையில்லாதவன், இந்த உலகமும் நிலை. இந்த உணர்வு நமக்கு தேவை. இந்த உணர்வு நமக்கு அது அவனுக்கு இருந்திருக்கு பாருங்க. நிறைய பேருக்கு இந்த உணர்வே இல்லை, ஏதோ மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் நிலையற்றவன், இந்த உலகம் எனக்கு சுதந்திரமானதில்லை. 2 Corinthians 5:1 போர்வையை களைஞ்சி விட்டு எரிஞ்சிட்டு போறது மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்காக நான் காத்திருக்கிறேன். ஆமென், ஆமென். நான் எவ்வளவாய் நிலையற்றவன் ஆண்டவரே. ஒரு பெரிய நிறைவு எனக்கு கிடையாது, நான் நிலையற்ற ஒருவன். அது எனக்கு உணர்வு எனக்கு தாங்க. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்வீங்களா? நாலாவது பாருங்க, ஒரு மனுஷனுக்கு எங்க உணர்வு வரணும்னா, மத்தேயு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் வாயை உவமைகளினால் திறப்பேன். மத்தேயு 13:35 அப்படி இருக்குது. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம், நான் மாத்திட்டேன் போல. ஒரு நிமிஷம் இருங்க. மத்தேயு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். ஏசப்பா ஸ்தோத்திரம்பா. 14 பாருங்க. 14:35 வாசிங்க. அது 14:35 இல்லையோ? ஓகே, அப்படி இல்லை. அந்த விதைக்கிற ஒருவன் விதவைகளை போட்டான். 13:19 இல்ல. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும்
அது எத்தனாவது இருக்கும்போது, அது எத்தனாவது வசனம் பாஸ்டர்? 13 23 வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து. போதும் கவனிங்க. நாலாவது ஒரு உணர்வு தேவை. வசனத்தை கேட்கும் போதே ஒரு உணர்வு நமக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. நல்ல வசனங்க அது. எத்தனை பேரு ஏலிம் சர்ச் ஒரு நல்ல நிலம் நினைக்கிறீங்க? டக்குன்னு கை தூக்கிருச்சிங்க எல்லாத்தையும். பரவாயில்லையே. நாங்க 3 நாளும் பல தேவ மனுஷர்கள் பல விதத்தில் சண்டே ஸ்கூல், யூத்து, ஜென்ஸு, லேடிஸு, ஃபேமிலி, காமன் மீட்டிங், இது எல்லாத்திலும் என்ன தெரியுமா நினைச்சிருக்கோம்? நாங்க சாதாரணமா விதைக்கல, நல்ல நிலத்துல விதைச்சிருக்கிறோம். அந்த நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவன் எப்படி தெரியுமா இருப்பான்? வசனத்தை கேட்கிறவன் மட்டும் கிடையாது, உணர்கிறவன். நீங்க பலன் கொடுக்கணும்னாலே உங்களுக்கு தேவை உணர்வு தான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை உணர்ந்து 100ஆக 60ஆக 30ஆக பலன் தருகிறான். வசனத்தை கேட்கறதுல ஒரு உணர்வு. ஒரு பைபிள் ஸ்டடியா இருக்கலாம், ஒரு காத்திருப்பு கூட்டமா இருக்கலாம், காட்டேஜ் மீட்டிங்கா இருக்கலாம், சண்டே சர்வீஸா இருக்கலாம், மரண வீடா கூட இருக்கலாம். வசனத்தை கேட்கிற ஒரு உணர்வு. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 4 விஷயத்தில் நமக்கு ஜீவன் இருக்கிற வரைக்கும் உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். 1, தேவ அன்பை உணர்வதில் ஒரு உணர்வு. 2, நல்ல இந்த கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் சொல்லுதே, அது என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அதுதான் நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் ஜெபம் எனக்கு உரியது, பணிவிடை கர்த்தருக்கு அடுத்த உரியது. நீங்க எசேக்கியா போய் படிச்சு பாருங்க. அந்த இடத்துல உணர்வில்லாத ஒரு கூட்டம் இருக்குது. ஆலயத்தின் அழுக்குகளை அகற்றணும், ஆலயத்தை சுத்தம் பண்ணணும். அப்ப பார்த்தா யாரு ஆலயத்தை சுத்தம் பண்ணுவாங்க, யார் ஆலயத்தை பராமரிப்பாங்க, யார் இந்த தேவைகளை சந்திப்பாங்க அப்படின்னு பார்த்தா கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் இருக்கிற எல்லாரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 1.5 லட்சம் ரூபா, 1.25 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா சம்பாதிக்கிற ஆட்கள் கூட ஆலயத்தில் அப்படி வேலை செய்யறாங்க. இந்த ஏழை பாளையங்கள் கஷ்டப்படுறதுங்க வேலையே செய்ய மாட்டேங்குதுங்க, முதல்ல ஓடிடுதுங்க. அது வாலி பிள்ளைங்க சுத்த. ஏன் வாலி பிள்ளைங்க சர்ச்சில் வேலை செய்யறதுன்னா, வீட்டில் வேலை செஞ்சா தானே சர்ச்சில் வேலை செய்யணும் என்ன வரும்? நிறைய வீட்டில் வாலி பிள்ளைங்க என்ன செய்யறதே இல்லை. கர்த்தாவே இந்த 2026 கன்வென்ஷன் வாலி பிள்ளையின் கைகளை கர்த்தர் பழக்க வைப்பீராக. எத்தனை பேரண்ட்ஸ் அல்லேலூயா சொல்றாங்க. ஆத்தாடி எங்க இருதயத்தை பால வாத்தீங்க பாஸ்டர், இவளை பெத்துக்கிட்டு பெரிய கஷ்டமா இருக்கு. நான் ரொம்ப ஹம்பிள் ரிக்வெஸ்டா சொல்றேன், ரொம்ப ஹம்பிளா சொல்றேன். பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்றேன், வாலிப கல்யாணம் ஆகாத வாலி பிள்ளைகளுக்கு சொல்றேன், தயவு செஞ்சு உங்க உடம்பு கிச்சன்ல வலையில அவ்வளவுதான். பிராய்லர் தான், நீங்க பிராய்லர் தான். கிச்சன்ல வலையில ஒருத்தர் சொன்னாரு 2 இடத்துல உடம்பு வளையணும். அதுல 1 கிச்சன், இன்னொன்னு சொல்ல மாட்டேன். கிச்சன்ல உடம்பு வளையல, தின்ன தட்டை எடுக்காதுங்க, அம்மா எடுத்துக்கும். அப்புறம் அம்மாவை கத்து எடுத்துட்டாருன்னா நீ யார் எடுப்பா? நிறைய வாலி பிள்ளைகள் நீங்க பாத்தீங்கன்னா, வாலி பிள்ளைங்க ஒழுங்கா வாழனா பாதிக்கப்படுறது உங்க அப்பா அம்மா கிடையாது, பாஸ்டர் தான். என்ன தெரியுமா கேட்கிறான்? இதைத்தான் உங்க பாஸ் சொல்லி கொடுத்தாரா கேட்கிறான் டக்குன்னு. எங்க மனைவியை கேட்டு பாருங்க, எங்க சர்ச்சில் அப்படி நடந்துச்சு. நான் எந்த ஊர்ல பிரசவம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒருத்தர் போன் அடிக்கிறாரு, சரியான குடிகார. அவன் தண்ணி அடிச்சாலும் எனக்கு ஞாபகம் வந்துடும். அடிச்சுட்டாரு போன. எங்க இருக்கீங்கன்னு கேட்டான். ஏயா உங்ககிட்ட ஒன்று பேசணும், உடனே வாங்க. இல்லை நான் வெளியூர்ல இருக்கிறேன், எப்போ வரைக்கும் வந்தோன்னு வீட்டுக்கு வா. என்ன பிரச்சனை சொல்லுங்க. வாங்கங்க, என்னையா பிரச்சனை, இங்க வாங்க. உங்க அந்த சிஸ்டர் லட்சுமி, உங்க லட்சுமின்ட்டான். உங்க லட்சுமி குழம்பு வச்சிருக்கிற லட்சணத்தை பாருங்க அப்படின்னா. என்னையா வச்சிருக்கே? மீன் குழம்பு தண்ணியா இருக்கு. அவன் இது கூட பிரச்சனை சொல்லிட்டு சொன்னாங்க, இதைத்தான் நீங்க சர்ச்சில் சொல்லி தரீங்களான்னு கேட்டான். என்னால் இது வரைக்கும் அதை மறக்கவே முடியல. நாங்கள் மீன் குழம்பு வைப்பது எப்படி 1.2 சொல்லிட்டு இருக்கோம். நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ அதெல்லாம் உங்க பேரண்ட்ஸை பாதிக்கிறதை விட பாஸ்டர்ஸை பாதிக்கும். ஆமென்.
சபைக்கு வர்ற பிள்ளைங்க அங்கே எங்கேயாவது போய் வேலை செய்கிற இடத்துல 12th படிக்கிற வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. எங்கேயாவது போக வேண்டியது, யார்ட்டையாவது பேச வேண்டியது, எங்கேயாவது பல்ல காட்ட வேண்டியது, எதையாவது செய்ய வேண்டியது, ஒரு ஹாய் வந்தது 10 ஹாய் 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 ஹாய். உங்களுக்கு பின்னாடி நாங்க தெரிய முடியாது. உணர்வுன்னு உங்களுக்கு இருந்தாதான் உங்களை நீங்களே காப்பாத்திக்க முடியும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் பின்னாடி வந்துட்டு இருக்க முடியுமா? பாஸ்டர் பின்னாடி வந்துட்டு இருக்க முடியுமா? சர்ச் எல்டர்ஸ் வர முடியுமா? உங்க பேரண்ட்ஸ் தான் வர முடியுமா? உங்களுக்கு நீங்களே நல்ல உணர்வு இல்லைன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை நம்பி செல்போனை வாங்கி கொடுக்குறாங்க உங்க பேரண்ட்ஸ். உங்களை நீங்க தான் காப்பாற்றணும். அன்வான்டான கான்டாக்டை நீங்க தான் கட்டணும். தம்பின்னு நினைச்சு பழகுனே, அண்ணன் நினைச்சு பழகல, இந்த சோழியே வேண்டாங்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இது என் சப்ஜெக்ட் இல்லை, ஆனால் ஆண்டவர் பேசுறாரு. பேசட்டும், உறதெல்லாம் பபுள்ஸ் எல்லாம் பேசட்டும். சாப்பிட தானே போறிய, கொஞ்சம் இருந்து போங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய சண்டை, பிரச்சனை, பஞ்சாயத்து குடும்பத்தில் பாஸ்டர்மாருக்கு பாதி வயசுல போய் சேர்ந்துறாங்க. இதுக்கெல்லாம் பார்த்துட்டு கிராமத்திலிருந்து வர்ற எங்கிருந்தே அது வர்ற எங்கேயாவது லைஃப் வேகமாய் ஒழுகிற பெண்ணொட்டகமா வாழ்றான். ஒரு உணர்வு இல்லையே, பலன் இல்லையே. ஏன்? உணர்வா வசனம் கேட்கறது இல்லை. எல்லாரும் யூத் மீட்டிங் போறோம், அங்க போறோம், இங்க போறோம், அங்க போறோம், இங்க போறோம், இங்க போறோம். ஒண்ணு எனக்குள்ள இறங்க மாட்டேங்குது. உள்ள இறங்கணும்ல. படிக்கிறதுல பாருங்க, உலகத்தான் பிள்ளைங்க எப்படி படிக்குதுங்க. நம்ம பிள்ளைங்க ஆண்டவரே தோத்திரமையா தோத்திரமையா. சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, நான் படிச்சு எழுதும் போது ஆண்டவர் எனக்கு சொப்பனமாய் வந்து என் பேனாவை கையில் பிடிச்சி அவ்வளவு விடைகளையும் எனக்கு எழுதி காண்பிப்பார். ஏங்க, அப்ப உட்கார்ந்து உட்கார்ந்து படிச்சவனா முட்டாளா? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவரு. எல்லாரும் மேலேயும் மழை பெய்யும். ஒருத்தன் கஷ்டப்பட்டவனா இருந்தா, அவன் இந்துவா இருந்தாலும் முகமதியா இருந்தா கர்த்தர் பார்க்க மாட்டாரு. அவன் உழைப்புக்கேற்ற பலனை கர்த்தர் தருகிற கர்த்தர். நிறைய பிள்ளைங்க அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு தாருனா கூட உலைய நான் வைக்கணும்ல. சொல்லுங்க, ஆப்பாடு அரிசி நசுக்கி பார்க்கணும்ல. நிறைய பிள்ளைங்களுக்கு படிப்புல தெளிவே இல்லை. ஒரு நல்ல படிப்பும் படிக்கிறது கிடையாது. என்ன படிக்கிறீங்க? நானு பிஎஸ்சி ஆர்ட்ஸ், அப்புறம் 12th, அப்புறம் ஒரு உயரிய படிப்புக்கு போகணுங்கிற ஒரு எண்ணமே நமக்கு சிந்தையே கிடையாது. ஏன்னா நீட்டெல்லாம் வச்சுட்டாங்க. நான் ஏன் நீட்டு படிக்க மாட்டியா? அவ்வளவு மண்டையா கழுவி போயிடுச்சு. ஞானத்தின் தேவனை வச்சுட்டு படிக்க மாட்டோம். ஆமீன். கம்மியாயிருச்சு பாருங்க, இன்னும் கம்மியாகும். நான் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருக்கிற ஒரு பிள்ளை 2 டாக்டர் பிள்ளை வந்துச்சுன்னா, மத்திய சர்க்கார்ல வேலை செய்ய வந்துச்சுன்னா, அந்த கிரெடிட் இந்த சபைக்கு தானே. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இடத்துல பெரிய இடத்துல ஒரு ஆள் இருந்தா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அந்த மதுரையில ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த டிஎஸ்பி ஒருத்தர், கிறிஸ்டியன் டிஎஸ்பி. என்ன பிரச்சனை அவர்கிட்ட பேச உடனே பிரச்சனை தீர்க்கிறாரே. ஒரு ஆள் இருந்தா தானே. நம்ம கிளர்க்கு என்ன இருக்கு? கிளர்க்கு படிக்கிற பிள்ளைங்களை வச்சிருக்கீங்கன்னா, ஒரு உயர்ந்த படிப்புக்கு தேவன் அந்த பிள்ளைகளை கொண்டு வரணும். படிக்கிற ஸ்பிரிட் எல்லாத்துக்கும் வரணும். இயேசுவின் நாமத்தினால. மந்தத்தின் ஆவி பசங்களும் அப்படித்தான். ஒரு சுக்குக்காங்கள களிமண், சுத்த களிமண். என்னென்றே எனக்கு தெரியவில்லை. எனக்கு எல்லா பாடங்களும் பிச்சு போட்ட ஜாங்கிரி மாதிரியே இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் உட்கார்ந்து சூடு சொரணையா, ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க ஆண்டவரே எனக்கு. நான் பைபிள் காலேஜ் படிக்க போய் சுத்த வேஸ்டா இருந்தேன். 6 மாசம் டீச்சர் என்னை போட்டு பாடா படுத்தினார். வாத்தியார், நீ எல்லாம் ஏன்டா எங்க வந்து உயர வாங்குற? ஏன்டா அப்படி இருக்கிற? ஒரு ஹோமிலிட்டிக்ஸ் புரியுதா? ஒரு எவாஞ்சலிசம் புரியுதா? ஒரு கவுன்சிலிங் சப்ஜெக்ட் புரியுன்னு போட்டு பாடா படுத்தினார். சார் புரிய மாட்டேங்குது சார். புரிய மாட்டேங்குதுன்னா போய் அவற்றை முற்றா அப்படின்னாரு. எனக்கு அந்த வார்த்தை உள்ளத்துல தொட்டுச்சு. ஒரு திராட்சை பழ தோட்டத்துல கீழே இந்த நோட்ஸ் எல்லாம் அள்ளிக்கிட்டு போய் இப்படி பரலோகத்து நேரம் கை, ஐயா இதெல்லாம் உண்மை சப்ஜெக்ட் எனக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. நான் 3 வருஷம் படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கணும். எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு திட்டார் அந்த வாத்தியார். எங்க பாஸ்டர் நீ எருமாடு மேய்க்க கூட லாக்கிலன்னு சொன்னார். இவர் எருமாடு மேய்க்க போன்னு சொல்றாரு. நான் எதை மேய்க்கிறதுன்னு தெரியல. எனக்கு ஏதாவது செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபிச்சேன். அன்னைக்கு ஊத்தப்பட்டது ஞானத்தின் ஆவி.
கேட்கிற எவனுக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவனை நீங்கள் நான் ஆராதிக்கிறோம். ஞானம் இல்லையா கேள், பணம் இல்லையா கேள், உயர்வு இல்லையா கேள், நல்ல இடத்து கொண்டு வாங்கன்னு கேள். கரங்களை உயர்த்தி சத்தம் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அப்படி அந்த 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 இதுக்கே போறது கிடையாது. எப்பொழுதுனாலும் நாம் வேலை பார்த்து ஒரு கணவனுக்கீழே அடங்கித்தானே இருக்க போகிறோம், அதனால் எதற்கு மீண்டும் அந்த படிப்பு அப்படி நினைச்சே நிறைய பேர் நம்முடைய படிப்புல கவனம் செலுத்துற உணர்வை ஆண்டவர் நமக்கு தரணும். அல்லேலூயா. என்னன்னு தெரியல, எனக்கு நேத்து கூட அந்த வாலிபர் முகாமில் இந்த செய்தியே வரல, சுத்தமா வரல, அது வேற மாதிரி போச்சு. ஆனா இங்க அப்படி கொற்றார் ஆவியானவரு, கொட்டட்டுங்கிறேன். இந்த களிமண்டைகளை இந்த வருஷம் திருந்துட்டுங்கிறேன் நான். ஆமேன்னு சொல்லுங்கிறேன். கடிந்து கொள்ளுதல் அற்பமா என்னதை ஏற்றுக்கொள்ளுங்கிறேன் நான். ஆமேன்னு சொல்லுங்க. இங்கிலீஷ்ல மொழி பெயர்க்கிறதுக்கு ஆள் இருக்கா? இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியத்தை மொழி பெயர்க்கிறதுக்கு ஆள் இருக்கா? இன்னொரு லெவலுக்கு ஊழியத்தை கொண்டு போறதுக்கு ஆள் இருக்கா? என்ன பார்த்தாலும் ரீல்ஸ் விளங்கவே மாட்டோம். என்ன பார்த்தாலும் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, முகர புத்தகம், நல்ல தமிழ்ல வார்த்தை முகர புத்தகம். இந்த முகத்து ஃபேஸ்புக்கு, முகர கட்ட புஸ்தகம், முகர கட்ட புஸ்தகம். எந்நேரமும் நம்முடைய அறிவு ஞானம் எப்படி திருடப்படுது பார்த்தீங்களா பிசாசுனால. ஃபேஸ்புக்கை உண்டாக்க நம்ம யூஸ் பண்றது இல்லைங்க, அவன் வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறான். ஆனா நம்ம கிளவி ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு இருக்குது. என்ன தப்பா புருஷன் வேலை இல்லாம உட்காந்துட்டு தடவி 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 சும்மனி சும்மனி. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உருவம் எங்கும் போ. எசேக்கியேல் சொல்லுவாரு, உருவம் எங்கும் போ, நெத்தியில அடையாளம் போடப்பட்டிருக்கிறவனா விட்டு, அடையாளம் போடாத வெடு. அதுல முதல்ல வெட்ட வேண்டியது முதியோர்களை முதல்ல வெட்டு. அதுதான் தின்னத்தனியா உட்காந்து தேவையில்லாத பேசிட்டு வெட்டி தள்ளிருட்டார் அன்னைக்கு. முதியோரெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாதீங்கம்மா, பைபிள் வசனம் அப்படித்தாம்மா சொல்லுது, தப்பா என்னாதீங்கம்மா. ஆமேன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைய நீ மன்னிச்சு விட்டுருக்கம்மா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. நமக்கு ரோஷம் வரட்டுங்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு மட்டும் அப்படி பேசல, பாஸ்டர்ஸ் மீட்டிங்லயே இதை விட 100 மடங்கு பேசுறேன் நானு. ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு, அங்க உட்காந்துட்டு, இங்க உட்காந்துக்கிட்டு, யோசிச்சு பாத்தீங்களா நம்முடைய நிலைமை இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? ஏன் ராத்திரி சீக்கிரம் காலைல ஜெபத்துக்கு எந்திரிக்க முடியல? காலைல ரொம்ப நேரம் செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறோம். இந்த செய்தி உனக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு மனம் திரும்பணும். செல்போனை வாங்கி தரதுக்கு காசு தந்தது கர்த்தர், நெட்டு போடுறதுக்கு காசு தந்தது கர்த்தர், நல்லா பார்க்க வைக்கிறதுக்கு கண்ணு தந்தது கர்த்தர், நல்லா படிக்க வச்சதுக்கு நல்ல ஞானம் தந்தது கர்த்தர். இன்னைக்கு நீ இந்த கர்த்தரையே உணர்ந்ததை விட்டுட்டு எதையோ ஒண்ணு போயிட்டு இருக்க. கடைசி நாள் கன்வென்ஷன்ல எனக்கு என்ன வருதோ இல்லையோ ஒண்ணு வரட்டும், அது என்ன? உணர்வு. சபையில சம்பாதிக்கிற வாலிப பிள்ளைங்க எழும்பணும் இயேசுவின் நாமத்தினால். உங்க பிள்ளைங்க சம்பாரிச்சு காசு கொடுக்கிற வரைக்கும் நீங்க அந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணாதீங்க. படிக்க வச்சிருக்கீங்களா? சம்பாரிச்சு கொடுக்க சொல்லுங்க. சாத்துங்க, 2 சாத்து. உணர்வு வரணும். விசுவாச பிள்ளை வாழ்க்கை மேம்படணும். ஊரா கத்துறையா, ஊரா போய் சொல்லிட்டு இருக்கிறையா, கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய படிப்பு ரொம்ப லோ, ரொம்ப லோ, ஏதோ கொஞ்சம் அப்படி இருக்குது. உலக பிள்ளைகளை ஒப்பிடும்போது அவங்களுக்கு ஞானமுள்ள தேவன் இல்லை, நமக்கு ஞானமுள்ள தேவன் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உணர்வு இருக்கா? உணர்வு இருக்கா? செல்போன் வாழ்க்கை நாசமாக்கிட்டு இருக்கு, தெரியுதா? சத்தமாலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க இதெல்லாம் ஒரு காலத்துல எங்களுக்கு பிரசங்கமே கிடையாதுங்க. ஆனா ஏன் இதை நாங்க பிரசங்கம் பண்றோம்னா, இது ஒண்ணு எல்லாருடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்குது. சுபி நாமத்தினால நம்ம தப்பிச்சிட்டோம். மாநகராட்சிக்கெல்லாம் போய் பாருங்க, துணிகரமா 2 மனைவி, துணிகரமான கள்ளக்காதல், துணிகரமான பழக்கம், துணிகரமான பாவம், துணிகரமா ஓடுறோம், துணிகரமா செய்யறோம், துணிகரமான உடைகள். ஒரு பொம்பளை பிள்ளை மேல சுடிதார் போட்டா மேல கட்டாயம் ஷால் போடணும். நான் இப்படித்தான் வருவேன், உங்க கண்ணு சரியில்லைன்னு என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு அம்மா கேட்ட உடனே அதுக்கு ஒரு பா சொன்னாரு,
ஐஸ்கிரீம்னு கடை பேரை போட்டுட்டு ஐஸ்கிரீம் போய் தானே கேட்பாங்க. ஐஸ்கிரீம் கிடையாது கள்ளத்துக்கு அடிச்சா நீ போர்டு என்ன போட்டிருக்க? ஐஸ்கிரீம் தானே பார்ப்பாங்க. போர்டு அப்படி வந்துச்சுன்னா சத்தியம் புரியுதா இல்லையா? உலகம் மோசமானது, மிக மோசமானது. 2 பக்கெட் நிறைய பிரச்சனைகளை எழுதி கொடுத்துருக்காங்க நேற்று பசங்க அங்க. அதுல இவ்வளவு பிரச்சனைகளை மட்டும் நான் என்ன படிக்க சொன்னாங்க. இந்த கேப் டைம்ல இவ்வளவு பிரச்சனைகளை படிச்சது எல்லாமே அந்த குறிப்பிட்ட ஒரே விஷயம்தான். சபையில தான் இருக்கிறான், ஆண்டவரை தான் ஆராதிக்கிறான், தெய்வத்தை தான் தேடுறான், சபையில தான் வேலை பார்க்கறான், பாஸ்டர் பசங்க தான், எல்லாம் தான். ஆனா அவனை வெளிவர முடியாத பாவங்கள், அவன் சொல்ற காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, நான் சொன்ன பேர் எழுதாத, பிரச்சனை மட்டும் எழுது. இன்னைக்கு கர்த்தர் விடுதலையாக்க ஒரு பதில் சொல்வார். அவன் எழுதியிருக்கிறானே கண்ணை கொண்டு படிக்க முடியல. ஏன்? அத்தனை செல்போன் ஆவி. உணர்வு இல்ல. கேட்கிறோம், உணர்வு இல்ல. இன்னைக்கு கூட இந்த வசனத்தை நான் சொல்றேன், உணர்வு இருந்துச்சுன்னா 2026ல நீங்க பலன் கொடுக்கிறவங்களா மாறிடுறீங்க. உங்க படிப்பில் பலன், ஆமென் சொல்லுங்க. உங்க பிசினஸில் பலன், உங்கள் குடும்பத்தின் பலன், உங்கள் எதிர்காலத்தில் பலன், எல்லாவற்றிலும் பலன் கொடுத்து சபைக்கு ஒரு ஆசீர்வாதமா மாறிடுவீங்க. உங்க வாழ்க்கை நல்ல உணர்வுள்ளதா இருந்து நல்ல பலன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே அறிவிக்கப்படாத சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு விடும். ஆமென் சொல்லுங்க. பரவாயில்ல, அலையத்துக்கு போனா வாழ்க்கை நல்லா இருக்குது, பலன் கொடுக்குறான், அந்த உணர்வு அவங்களை இழுத்துட்டு வரும். கை உயர்த்தி சத்தமா இல்லையே சொல்லுங்க பாக்க. நாளைக்கு போகட்டும் நினைக்காதீங்க. உணர்வுள்ள வாழ்க்கை இப்பொழுதே ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே அப்படி நீங்க சொல்லி ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குஷ்டரோகம் வேண்டாம், அந்த குஷ்டரோகம் வேணாம். நீ பராக்கிரமசாலி தான், ஆனா குஷ்டரோகம் ஒட்டி இருக்குது. பல வருஷம் விசுவாசி தான், அந்த குஷ்டரோகம் ஒட்டி இருக்குது. நீ நல்லா பாடுறதா, ஆனா குஷ்டரோகம் ஒட்டி இருக்குது. நீ சபைக்காக நல்லா உழைக்கிற, ஆனா குஷ்டரோகம் ஒட்டி இருக்குது. ஒன்ன கொண்டு ரட்சிப்பெல்லாம் கூட கர்த்தர் கட்டிட்டார், ஆனாலும் குஷ்டரோகம் ஒட்டி இருக்குது. நீ யாரோ ஒரு நிலையில வாழ்ற, ஆனாலும் குஷ்டரோகம். ஒரு சின்ன பிள்ளை சொன்னா, இந்த குஷ்டரோகத்துல வாழ வேண்டாம் ராஜா, கொஞ்சம் சமாரியாவுக்கு போனீங்கன்னா அந்த குஷ்டரோகம் நீங்கிடும் ராஜா. அதுக்கப்புறம் உன் மாம்சமே சிறு பிள்ளையின் மாம்சமாய் போயிடும். வரும்போது நீங்க குஷ்டரோகம் வந்திருக்கலாம், இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாவதற்கு கர்த்தர் உதவி செய்வாரா. இந்த 3வது நாள் கூட்டம் உங்கள் ஜீவியத்தை, எண்ணத்தை ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறட்டும். குத்துனா தெரியுது, அடிச்சா புரியுது. ஒவ்வொரு நாளும் பாஸ்டர் சொன்ன மாதிரி எவ்ரிடே நான் ஜெபம் பண்றேங்க, முழங்கால் படிட்டு என்ன உணர்வுள்ளவனா மாத்திருங்க ஆண்டவரே. எவ்ரிடே. இது பிரசங்க இல்ல, லைஃப். இது டெய்லியும் ஜெபிக்கிறேன், நான் உணர்வுள்ளவனா மாத்திருங்க. என் மனைவின்னு நான் உணரணும், என் பிள்ளைன்னு நான் உணரணும், என் சபைன்னு உணரணும், எங்க பாஸ்டர்னு உணரணும், என் தாயின்னு உணரணும், எங்க அப்பான்னு உணரணும். அம்மா திட்டுனா கோச்சிட்டு பேசாம இருக்கிறியே, ஒரு வெக்கம் இல்ல உனக்கு? உங்க அம்மா தானே திட்டுச்சு, அம்மா தானே திட்டுச்சு. நிறைய பேர் அம்மா திட்டுச்சுன்னு அம்மாட்ட பேசாத இருக்கிற நிறைய அறிவு கட்ட ஜென்மங்கள் இருக்குது தேசத்திலே. நம்ம கிட்ட இல்ல, தேசத்திலே. அம்மா தானே. பிரசவம் பண்ணும்போது போய் ஆஸ்பத்திரியில போய் பார், ஒரு குழந்தையை பெற்றெடுக்க அந்த தாய் படுகிற வேதனையும் கஷ்டமா. திட்டினா என்னப்ப ரோஷம் வருது? ஏன்னா இப்படி பேச தெரியுமா? 12வது படிக்கிற பையன் போதை மருந்துக்கு அடிமையாயிட்டான். பேரு ஸ்டீவ் கிளைட்டன். பேர் என்னது? ஸ்டீவ் கிளைட்டன். ஸ்டீவ் கிளைட்டன் போதையில தடுமாறி கீழே விழுந்து கிடக்கிறார். அவங்க அப்பா 500 ரூபாய்க்கு தோட்ட வேலைக்கு போறாரு, வாங்கிட்டு வந்தோன்னு அடிச்சு காசை பிடிங்கிறான். 12 தான் படிக்கிறான். இளைய சமுதாயம் எப்படி வளர்ந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? கை உயர்த்தி இளைய சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்கு வருகிற உங்கள் பக்கத்தில் சபைக்கு வராதிருக்கிற உங்கள் வாழ்க்கை கவனிச்சுட்டே இருக்கிறாங்களா இல்லையா? நடை உடை பாவனை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களா இல்லையா? நான் 2 கண்களில் பார்த்தால் என்னை 1000 கண்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை எத்தனை கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஐயா. அப்ப நான் ஒரு உணர்வுள்ள ஒரு ஜீவியை பண்ணிட்டா, முதல்ல நான் உணர்வுள்ள ஜீவியை பண்ணிட்டா, முதல்ல நான் பரலோகமே என்னை அங்கீகரிக்கும் இல்லை, என் ஜெபத்தை அங்கீகரிக்கும் இல்லை,
என் உபவாசத்தை அங்கீகரிக்கும் இல்ல, என் பிரயாசத்தை அங்கீகரிக்கும் இல்ல. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உணர்வுள்ளவன் கையில கர்த்தர் பணங்களை தருவார். உணர்வுள்ளவன் கையில கர்த்தர் செல்வத்தை தருவார். உணர்வுள்ளவன் கையில பொறுப்பை கர்த்தர் தருவார். உணர்வு இல்லாத இருக்கிற மோசையின் பிள்ளைகிட்ட கர்த்தர் பொறுப்பை தரலையே, உணர்வுள்ள ஒரு யோசுவாவோட கர்த்தர் பொறுப்பை தந்தாரே. ஆண்டவரே, உணர்வுள்ள ஒருத்தர் இருந்தா கர்த்தர் எதையும் அவன் நம்பி ஆண்டவர் தராரே. நான் இந்த வருஷத்துல இந்த கூட்டத்துல உணர்வுள்ள ஒரு கூட்டம் எழுந்துச்சுன்னா பரலோகம் அவங்களுக்காக எதையும் தர வல்லமை உள்ளது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எழும்பன ஆண்டவரே, சாதாரண வாழ்ந்திருக்கிறேன். தேவ அன்பை நான் உணர்ந்துட்டாலே அவருக்கு நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழிந்து போகிற ஜனங்களை குறிச்ச ஒரு பாரம், செத்து போகிற ஜனங்களை குறிச்ச ஒரு பாரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு சாட்சி சொல்றேன் கேளுங்க. சாம் ஜெபத்துரு அண்ணே சொன்னது, மரண அவஸ்தையில போராடி கொண்டிருக்கிறவங்க ஆஸ்பத்திரியில இருந்து போன் பண்ணாங்க, சீக்கிரமா வாங்க. ஆவியானவர் சொன்னார், சீக்கிரமா போய் நீ ஜெபம் பண்ணு. நீ எவ்வளவு சீக்கிரமா போய் ஜெபம் பண்றியோ அவ்வளவு சீக்கிரம் சுகமாகுவா. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பசி எடுத்துருச்சு. ஒரு நல்ல ஆனந்தா மெஸ்ஸை பார்த்துட்டாரு, உள்ள போயிட்டாரு. ஒரு செட் பூரி, ஒரு தோசை, ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே வெளியில நீயா போட்டுட்டு வரும்போது செய்தி வருது, செத்து போயிட்டாங்க அப்படின்னு. செத்துட்டாங்களான்னு அவசரம் ஆஸ்பத்திரி போய் அந்த பாடி பார்க்கும்போது ஆவியான சொன்னாராம், இவ செத்ததுக்கு நீ தான் காரணம். எப்படி ஆண்டவரே நான் காரணம்? உணர்வற்று போயிட்ட பத்தியா? நான் உனக்கு என்ன சொல்லி அனுப்புனேன்? எவ்வளவு சீக்கிரம் நீ போய் ஜெபம் பண்றியோ அவ்வளவு சீக்கிரம் பொழைப்பான. ஆனா நீ போய் பூரி தோசை காப்பி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஆகாசமா இருந்ததுனால செத்துட்டா. அவர் சொன்னாரு, இது நடந்து 10 வருஷம் ஆச்சு, இன்னமும் எனக்குள்ள அந்த எண்ணம் குத்திக்கிட்டே இருக்குது. ஆவியானவர் கேட்டாரு, நீ உணர்வற்று செஞ்சதுனால உயிர் போச்சு. ஷார்ப்பா வாழ வேண்டாமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தங்கச்சி, பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்துல நீ பரிசுத்த உணர்வு உனக்கு தேவை. லஞ்சம் நிறைந்த இந்த உலகத்துல நீதி உள்ள உணர்வு தேவை. அசுத்தம் நிறைஞ்ச இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்ற ஒரு உணர்வு தேவை. அநீதி நிறைஞ்ச இந்த உலகத்துல நீதி உள்ளவர்கள் இந்த ஆண்டவருக்கு தேவை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றி. எத்தனை விஷயத்துல உணர்வு தேவைன்னு சொன்னேன். எதெல்லாம் நீக்கணும்னு சொன்னேன்? 5 காரியத்தை நீக்கணும். ரைட்? எத்தனை தான் நம்ம தியானிச்சிருக்கிறோம்? 2லயே 2 செஷன் முடிஞ்சிருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல என்ன நீக்கணும்? மனமடிவு. தேங்க்யூ. உங்க ஞாபக சக்திக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2, உணர்வற்ற வாழ்க்கை. அது என்னன்னு தெரியல, இதை தாண்டி போக முடியல. 4 விஷயத்துல நமக்கு உணர்வு தேவை அப்படின்னு கவனிச்சோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 4 விஷயத்துல ஒரு உணர்வு நமக்கு தேவை. ஆண்டவரே, எங்களை உணர்வு உள்ளவளா மாற்றிடும். அந்த 3 குறிப்பையும் வசனத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாமா? முடிச்சிடலான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூணையும் சொல்லிட்டு முடிச்சிருங்க பாஸ்டர் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்குமே சொல்லாம இருக்கீங்களே, நீங்க எந்த கேட்டகரியில வருவீங்க? ரைட். ஒரு சின்ன சத்தியத்தை ஆராய்ஞ்சிடலாம் ஒரு 5-10 நிமிஷத்துல. ஒரு யாருக்கா ரொம்ப அவசரமா போகணுமா? அவசரமா போனா எல்லா பக்கமும் பாத்ரூம் இருக்கு, போய்க்கலாம் நீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நான் எனக்குள்ள ஆவியானவர் ஏவரதா நான் பேசிடுறேன். நான் மேடைக்கு வந்துட்டு ஜனங்களை பார்த்துட்டேன்னா ஜெபத்தோட பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு ஆண்டர் போட்டுக்கிட்டு இருக்கிறதுல நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆமென். சில பிரசங்கம் 3/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், சில பிரசங்கம் 3 மணி நேரம் முடியறது இல்லை. காரணம் அந்த ஜனங்களுடைய வாஞ்சை. நீங்க ரொம்ப வாஞ்சையா இருக்கீங்க. பீட்டர் கிளமன் பாஸ்டர் கொடுத்து வச்சவர். உங்களெல்லாம் அப்படியே கேக்கு மாதிரி தூக்கிட்டு போய் அறுப்பு கூடல வைக்கணும்னு ஆசை. ஆனா அது செட் ஆகாது தெரிஞ்சுதான் கர்த்தர் உங்களெல்லாம் இங்க வச்சிருக்கிறார். எல்லா சபையும் அப்படி ஜனங்க இருக்கிறது இல்லை. அப்படியே பொங்கலை தின்ன மாதிரி நிறைய இடத்துல பாஸ்டர்மார்களே உட்கார்றது இல்லை. ஆனா இங்க அப்படி இல்லை, எல்லாரும் உட்கார்ந்து ஏலிம் அசம்பிளினா அசம்பிளி தான். அசம்பிளினா எல்லாரும் அசம்பிளி தான். அசம்பிளிக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.
இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை அதை கொஞ்சம் நம்ம ஆராய வேண்டியது இருக்கு. ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன். 7 நிமிஷத்துல எல்லாரும் பாருங்க, மணி இப்ப எத்தனை? 1:22 ரைட்? 20யா 23 ஆயிடுச்சு. சொல்ல 7 minutes தான். 1:30க்கு ஷார்ப்பா முடிச்சிடலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா முடிச்சிடலாம் பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்னைக்கு என் பிரசங்கத்தில் சொல்வேன், பிரசங்க குறிப்பு உங்க முகத்துல தான் இருக்கு. நிறைய பேர் முகத்துல பிரசங்க குறிப்பு இருக்கு. இன்னும் சொல்லுங்க பாசன், சில முகம் கேட்குது, அதனால குறிப்பு வருது. ஆண்கள் கூட நீங்க இவ்வளவு உற்சாகமா கேட்கறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இருதயத்துல பாழ்வாத்தமா இருக்கியா? ஏசு ரத்தம் செய்யும். காலையில் எந்திரிக்கும் போது எனக்கு பெயின் அவ்வளோ த்ரோட். நான் நினைச்சேன் இன்னைக்கு எப்படி 2 செஷனை ஓட்ட போறேன்னு தெரியல. ஆனா இங்க வந்து நின்னா உண்மையா சொல்ற, தொண்டையில வலியே இல்லை. மெதுவோட 2 உள்ள இறங்குச்சு, வலியோடு இறங்கிருச்சு. வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம் வேகமா. யாரும் எந்திரிச்சிடாதீங்க, கவனது. 2 சாமுவேல் 24:10 வாசிங்க. யாருனாலும் வாசிக்கலாம், மைக்காக நீங்க காத்திருக்க வேண்டாம். 2 சாமுவேல் 24:10. எண்ணின பின்பு அவனை வாதித்தது கர்த்தரை நோக்கி, பெரிய பாவம் செய்தேன், உமது அடியாரின் அக்கிரமத்தை போதும். அக்கிரமத்தை என்ன செய்யும்? எல்லாரும் எழுதிட்டீங்களா? எல்லாரும் என்ன கவனிச்சிருங்க, நமக்கு சமயம் இல்லை. 24ஆம் அதிகாரம் தாவீதின் வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டமான அதிகாரம். எல்லாரும் என்ன கவனிங்க. கேள்வி கேட்டு பதில் சொல்லி கேள்வி கேட்டு இந்த பகுதியை நம்ம தியானிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. நல்லா இருக்கும்போது திடீர்னு நம்ம மனசுக்குள்ள ஏவுதல் வருது. என்ன ஏவுதல்? ஜனங்களை எண்ணணும். நான் கேட்கிறேன், ஜனங்கள் என்றது என்ன தப்பா? இப்ப எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி கணக்கு தந்தாதானே பாஸ்டரியா சாப்பாடுக்கு ரெடி பண்ண முடியும்? சொல்லுங்க. ஜனங்கள் என்ன தப்பா? இல்ல. ஜனங்கள் பாருங்க, ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்ச உடனே இருதயம் சந்தோஷப்படணும். ஆனா இருதயம் என்ன செய்து அவனை வாதிக்குது. ஏன் வாதிக்குது? அதுக்கு தான் காரணங்களை கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம இதுல எதையோ ஒண்ணு நம்ம நீக்க வேண்டியது இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனே சொல்றான், நான் ஞானமா செஞ்சதில்ல ஆண்டவரே, புத்தீனமா செஞ்ச இந்த காரியத்தை என்ன செஞ்சிரும்? மன்னியும், இந்த அக்கிரமத்தை நீக்கிறோம். பாருங்க 3ஆம் வசனத்துல யோவாப்பு சொல்லுவாரு. அதை படிங்க. 3ஆம் வசனத்துல யோவாப்பு சொல்லுவாரு பாருங்க. அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய ஆண்டவருடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறத பார்க்கல எத்தனை மடங்கு? 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணார். ஏன் போய் எண்ணிட்டு இருக்கிறீரு? ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். ஆனாலும் அவன் கேட்கல. ஜனங்களை போய் என்ன சொல்லிட்டான்? 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல கவனிங்க. ஒரு நிமிஷம் கூட உங்க கவனங்கள் சிதறாம இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. 24ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். 5ஆம் வசனத்தை படிக்கலாம். யோர்தானை கடந்து காத்தின்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்திற்கு வலதுபுறமான ஆரோவேரிலும் யாசேரிடத்திலும் பாளையம் இறங்கி அங்கே இருந்து கீலேயாத்திற்கும் தாதீம் ஓத்சிக்கும் போய் அங்கே இருந்து தான்யானுக்கும் சீதோனின் சுற்றுப்புறங்களுக்கும் போய் பிற்பாடு தீரு என்னும் கோட்டைக்கும் ஏவியர் கானானினுடைய சகல பட்டணங்களுக்கும் போய் அங்கே இருந்து யூதாவின் தென்புறமான பெர்சபாவுக்கு போய் இப்படி தேசமெங்கும் சுற்றி திரிந்து 9 மாசம் 20 நாள். எல்லாம் கவனிங்க. தேசத்தில் எவ்வளவோ வேலை கிடக்குது. 9 மாசம் 20 நாளும் தேவன் அனுமதிக்காத ஒரு காரியத்துக்கு நாட்களை செலவு செய்து விட்டான் ஒரு தாவீது. நல்ல வசன பிரியர்களுக்கு சொல்றேன், கவனியுங்கள். தேவன் விரும்பாதவைகள் எவைகள் என்று ஒரு பட்டியலிட்டால் நேர விரயத்தை கர்த்தர் விரும்பவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பார்வோனை பார்த்து கேட்டார் மோசே, யாத்திராகமம் 10:3, உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய்? இத்தனை வருஷம் இந்த செடிக்கு கொத்தி எரிபோடுற கனி கொடுக்கலையே, ஏன் இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணது? காலம் சமீபமாய் இருக்கிறது. நாட்கள் பொல்லாதவனான காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி எல்லாம்
காலங்களை குறித்து நேரங்களை குறித்து நிறைய வசனங்கள் இருக்குது. 9 மாசம் 20 நாட்கள் யுத்தம் செய்யல, ஜனங்களை விசாரிக்கல. ஒரே ஒரு காரியத்திற்காக இந்த நாட்கள் செலவு செய்யப்படுகிறது, ஜனங்களை எண்ணுவதற்காக. அப்படி எண்ணி கிடைச்சது 13 லட்சம் ஜனங்கள். பட்டயம் உருவத்தக்க யுத்த புருஷர்கள் எத்தனை பேரு? அப்படிதான் இருக்கும். கீழே சேவகர் 8 லட்சம் பேரு. யூதா மனுஷர் 5 லட்சம். 8 5 எத்தனை? எல்லாரும் என்ன கவனிங்க. இப்ப சொல்றான் 13 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இத தாவீது எண்ணி முடிச்ச பிறகு நன்மைன்னு சொல்லல, என்ன சொன்னா? அக்கிரமம். சொல்லுங்க. அப்ப நம்மளும் சில அக்கிரமத்தை நீக்கணும். அவ எதை அக்கிரமமா பார்த்தான்? 2 விஷயத்தை சொல்றேன். 1, பிசாசு தன்னை ஏவுவதற்காக தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்தது ஒரு அக்கிரமம். லிசன், எழுதிக்காங்க, மெதுவா எழுதிக்காங்க. பிசாசு தாயினை ஏவுவதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தது ஒரு அக்கிரமம். எழுதியாச்சு. நிமிர்ந்து உட்காருங்க. இதுக்கு மேல நீங்க ஸ்பீடா எழுதலாம், கஷ்டம்தான். சொல்லுங்க பக்கத்துல உங்களுக்கு, சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பகுத்தறிகிற ஆவி வேணும். சொல்லுங்க, என்ன பகுத்தறிகிற ஆவி வேணும்? எது என்னை ஏவுதுன்னு தெரியணும். ஆவிக்குரியவங்களுக்கு நான் சொல்றேன் ஐயா, பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு நல்லா கவனி. நிறைய பேர் எதை தெரியுமா சிக்கல்? எது ஏவுதுன்னே தெரியல. நல்ல ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகிட்ட ஒரு பையன் போய் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கிறான். அவன் நினைச்சா அப்பால போ சாத்தான் என்றான். நல்ல பிள்ளை. வருவாய் தருணம் இதுவேன்னு சொல்லல அவ. அப்பா அவளுக்கு தெரியுது அன்லெஸ் ஸ்பிரிட். கிறிஸ்தவத்தில் கூட சில பகுத்தறிவுகள் நமக்கு தேவை. நேத்து ஒரு பாஸ்டர் பேசிட்டு சொன்னாரு, 40 லட்சம் ரூபாய்க்கு சபைகளை கட்டி கொடுத்துருக்கிறோம். ஒரு மாசத்துக்கு 50 விண்ணப்பங்கள் 100 விண்ணப்பங்கள், சர்ச்சை கட்டணும், இடம் வாங்கணும், அது வாங்கணும் வருது. அதை நான் பகுத்தறிகிற சிந்தையோட நான் இல்லைன்னா என் பணங்கள் வேஸ்ட் ஆகிரும். சொல்றாரு என்கிட்ட, தேவை இல்லாதவனு தேவை இருக்குதுன்னு வர்றான். அதுதான் பெரிய விஷயமே. பணம் கிடைக்குதே. எது என்ன ஏவுதுன்னு முதல்ல தெரியணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. பரிசுத்தமான இடத்தில் அசுத்தமான சிந்தனைகள் எது உன்னை ஏவுகிறது? ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்று எனக்குள்ள தேவையில்லாத எண்ணங்கள் எது என்ன ஏவுகிறது? பிசாசு யூதாசை 3 விதத்தில் கிரியை செஞ்சான். புகுந்தான், தூண்டினான், ஏவினான். புகுந்தான், தூண்டினான், ஏவினான். எது என்ன ஏவுதுங்கிறது அதை நீங்க அனலைஸ் பண்ணலனா, நீ ஆராதனை தலைவனா இருந்தா கூட அது தேவனுடைய பார்வையில அக்கிரமம் தான். சத்தமா அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அம்மா சொல்லுது என்கிட்ட, என்னெல்லாம் ஆண்டவர் சர்ச்சுக்கே போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அது எந்த ஆண்டவர்னு தெரியல, அது போப்பாண்டவரா இருக்கும். ஆலயத்தை உண்டாக்கி, ஊழியக்காரனை உண்டாக்கி, மேய்ப்பரை உண்டாக்கி, சபையின் சட்டத்திட்டங்களை தந்து, உபதேசத்தை தந்து, மேய்ப்பர்களை உருவாக்கின ஆண்டவர் சபைக்கு போக வேண்டாம்னு சொல்வாரா? இது ஏவுது பாருங்க அவங்கள. இது ஏவுது பாருங்க. சத்தியம் புரியுதா உங்களுக்கு? சில பேர் நல்லா உட்காந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. நல்லா ஒரு குடும்பம் சத்தியத்தை கேட்டுட்டு இருக்குது, திடீர்னு வீட்டுக்காரருக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இறங்கிருச்சு. ஏய் எந்திரடி போலாம், கூட்டிட்டு போயிட்டாரு. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா ஏதோ ஒண்ணு என்ன செய்யுது. 2026 ஒரு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்னை எதுவும் ஏவக்கூடாதியா. நீங்க எதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வீங்க? சொல்லுங்க, எதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வீங்க? சுகம் தந்தீர், பெல் தந்தீர், பாதுகாத்தீர், சாப்பாடு தந்தீர். நான் நன்றி சொல்லுவேன். என்ன பிசாசு என்ன தொடாம இருக்குது, அதுக்காகவே உமக்கு நன்றி அப்பா. நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள சண்டை திடீர்னு ஏவுதே, திடீர்னு குடும்பம் பிரியுதே, வாழ மாட்டேன், இருக்க மாட்டேன், வேண்டாம்.
வேண்டும் அவன் கேட்டவன் வேண்டாம் அவன் கேட்கிறான். இதோ ஒண்ணு ஏவுது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. சொல்லுங்க பக்கத்துல, கவனமாயிரு. நல்ல உருளைக்கிழங்கு மாதிரி கண்ணை வச்சிருக்கிற கவனமாயிரு. ஏவரத்தை குறிச்சு கவனமா இருக்கணும். இதுல மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டு வச்சுக்கோங்களேன், நீங்க பெரிய சக்சஸ் ஆயிருவீங்க. ஸ்பிரிச்சுவல் சக்சஸ் எது தெரியுமா இருக்குது? பரிதாபப்படுறது கூட சரியான ஆளுக்கு பரிதாபப்படணும். உதவி செய்யறது கூட சரியான ஆளுக்கு உதவி செய்யணும். ஏவப்படணும், ஏவப்படணும், ஏவப்படணும். விதவைகளுக்கு நீங்கள் உதவி செய்தால் உங்கள் ஊழியக்காரரையோ அல்லது உங்கள் கணவரையோ உங்கள் மனைவியை அழைத்து கொண்டு போய் உதவி செய்ய வேண்டும். யாருக்கோ ஒரு ஆளுக்கு கரண்ட் பில் கட்டி இவங்களுக்கு கரண்ட் சாக்கடிச்ச லிஸ்ட்லாம் தேசத்துல நிறைய இருக்கு. லேட்டா புரியும், அதையும் சாப்பிட்டு புரிஞ்சுக்காங்க. ஏவ துவங்குவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏவறான். அதை பார்த்தா ஆண்டவரே ஆராதனை வீரன் தேவனோடு நடக்கிறவன், நான் இப்படி பிசாசு ஏறதுக்கு என் இருதயத்தை ஒப்பு கொடுத்துட்டேன், அக்கிரமம் ஐயா. ஏங்க இந்த மாதிரி ஒண்ணு செஞ்சிட்டா ஆண்டவர் 3 கேட்கிறாரு. என்ன செய்யணும்? சத்துரு பின்தொடரணுமா, பட்டயம் வரணுமா, பஞ்சம் வரணுமா? சொல்லு. என்ன பாவம் செஞ்சுட்டா இப்படி ஒரு பெரிய கேள்வி. பஞ்சம் வரணுமா, சத்துரு பின்தொடரணுமா, பட்டயம் வரணுமா? சொல். அவன் சொல்றான், காத்து என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன செய்து கொண்டு போனேன் எனக்கு சொல். 2026 7 விசுவாச பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆவி என்ன சொல்றத காது உள்ளவங்க கேளுங்க. ஏவப்படுறது குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். தீர்க்க தரிசனம் யாராவது உங்களுக்கு சொன்னா கூட அதை அனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு கிருபை தேவை. ஜனங்களை வஞ்சிக்கிற பொல்லாதாவி, ஜனங்களை தாறுமாறாக்குற பொல்லாதாவி, ஜனங்களை சபை விட்டு பிரிக்கிற பொல்லாதாவி, ஊழியத்துக்கும் ஊழியக்காரனுக்கு இருக்கிற பெரிய பிளப்பை உண்டு பண்ணுகிற பொல்லாதாவிகள் எல்லாம் கலந்தறியப்பட்டு அதை அனலைஸ் பண்றதுக்கு நல்ல கிருபைகளை ஆண்டவர் தரணும். இல்லைன்னா பெரிய கஷ்டம். அது அக்கிரமம். அவன் ரெண்டாவது ஏன் அது அக்கிரமத்தை சொன்னா அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். பக்கத்துல சொல்லுங்க, பயப்படாத 5 நிமிஷம் தான். சொல்ல பயப்பட 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் எல்லாம் முடிச்சு. பஸ்தையா இன்னைக்கு பிரியாணியா? பஸ்தையா எப்பயும் சாப்பாடா கிரேவி? அதான் எலும்புகளை தனியே போடவும் சொன்னார்ல பாஸ்டர். எலும்புகளை எப்படி போடவும்? ஆனா சில பேர் எலும்பு போடாத மாவு மாதிரி அரைச்சிடும். இது என்ன பல்லோ தெரியல, துப்பிடும் அப்படியே. ரெண்டாவது, எதுக்குமே ஒரு நோக்கம் மிக முக்கியம். இந்த கூட்டை வைக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கா? சொல்லுங்க. உங்களுக்கு உணவு தர்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்கா சார்? எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம். இப்ப நீ இப்ப இந்த இவ்வளவு லட்சம் பேரை என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? என்ன தெரியுமா நினைச்சிருப்ப? 13 லட்சம் பேர் நம்ம கிட்ட இருக்கிறாங்களாடா. லட்சம் பேர். 6 ஆம்பளை பசங்களை பெத்த ஒரு அம்மா மொத ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு எங்க சர்ச்சுக்கு வந்துச்சு. எப்படி தெரியுமா வந்துச்சு? நிமிர்ந்த நெஞ்சு. சர்க்குணம் பாஸ்டரா? ஆமா. எங்க சர்ச்சு பையன், எங்க பையனுக்கு பொண்ணு கிடைக்குமா? இந்த அம்மா பார்வை இதே எப்படி இருந்தா அதே எப்படி இருக்கும்? என்ன சரிங்க, ஒரு பொண்ணு வேணும். 6 பசங்க பாஸ்டர். வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, நல்ல வேலைக்கு அவர் போய் சேர்ந்துட்டார். அப்படியா? சரி, என்ன செய்யணும்? இந்த மாதிரி இந்த சமுதாயம் நாங்க இப்படி படிச்சிருக்கணும், அடங்கியமா ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட கணிதம். நான் மனசு நினைச்சேன், இந்த அம்மாவுக்கு தப்பி தவறி சர்ச்சிலிருந்து பொண்ணை கொடுக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டேன். கொடுக்கல. 3வது பையனுக்கு பொண்ணை கேட்டு என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு. எங்க இருக்கிறீங்க? ஊர்லயே இருக்க மாட்டேங்கிறீங்க. வரேன்ச்சு. இந்த அம்மா நான் நினைக்கிறேன் அதே நெஞ்சு நிமித்திட்டு தானே வரப்போகுது அப்படி நினைச்சு எங்க வீட்டுக்கிட்ட வந்து காரை நிப்பாட்டிட்டு நான் வெளியில் நிக்கிறேன். நெஞ்செல்லாம் கீழே குனிஞ்சிருச்சு. பாஸ்டரையா? அந்த அம்மாவா? இந்த அம்மாவை தான்
எதுவும் வந்துச்சு. அன்னைக்கு வரும்போது எதுவுமே வாங்கிட்டு வரல. இப்ப ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி, ஆப்பிள், திராட்சை, ஒரு ஸ்வீட் பாக்ஸ். என்னடா இது? 3வது பையனுக்கு ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்கிறோம். நீங்க நிறைய இடத்துக்கு போறீங்களே, ஏதாவது பொண்ணுக்குன்னு இருந்தா சொல்லுங்க. நான் நினைச்சு சரி இந்த பையனுக்கு, அதை ஏன் கேட்குறீங்க? இந்த பசங்களை பத்துக்கிட்டு கல்யாணம் ஒன்று பண்ணி வச்சேன், அவன் என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான், பெரிய பாடுபட்டுச்சு அப்படின்னு நான் நினைச்சேன். அடி பட்டுட்டியா? அடி பட்டையா? 6 பசங்க 13 லட்சம் பேர் பட்டயம் உருவத்தக்க இந்த நினப்புக்காகத்தானே. என்ன அதுதான் அக்கிரமம். நீங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. எவ்வளவு நீங்க உயரமா உயர்த்தப்பட்டாலும், ஆனா ஒண்ணுமில்லாமல் இருந்து உயர்த்தப்பட்ட ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட் என்னைக்கு உங்களுக்கு இருக்கணும். சர்ச் ஆஃப் காட் சபைக்கு ஆனிவர்சரிக்கு போயிருந்தேன். புனரமைப்பு செஞ்சிருந்தாங்க. பழைய ஓட்டு கட்டிடம், பலாதையான கட்டிடம். பாத்ரூமுக்குள்ள போனீங்கன்னா பாம்பு எட்டி பார்க்கும். அந்த மாதிரி ஒரு கட்டடத்தை ஒரே ஒரு மனுஷன் 80 லட்சம் ரூபாய்க்கு செலவு செய்து, ஒரே ஒரு ஆள் தான் செலவு செஞ்சு கொடுத்தாரு. ஜனங்கள்ட்ட வாங்காதீங்க பாஸ்டர், நானே பொறுப்படுத்துறேன். ஆலயத்தை குட்டி பரலோகமா கட்டிட்டார். அதனுடைய ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு நான் பேச போயிருந்தேன். கல்வெட்டில் பேர் வைக்காதீங்க. அப்போ அவர் சொன்னாரு, பாஸ்டர் கிருபையாக நாங்கள் கட்டி கொடுத்தோம். இந்த ஆலயத்துக்கு வரும்போது வெறுமையா வந்தேன். நான் முழங்கால் படிட்டு ஜெபிச்சேன், என்னை ஆசீர்வதிச்சிங்கன்னா நான் உங்க ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருப்பேன். நான் பெருமைப்பட மாட்டேன் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிச்சார். நானும் என் மனைவியும் செய்த இந்த தொழில் 170 பேருக்கு நான் சம்பளம் தர்றேன். எவ்வளோ டேன் ஓவர் ஆகுது. எனக்கு முதல்ல வந்தது, நான் எங்கே இருந்தும் ஆசீர்வதிக்கப்பட்டேனோ அந்த ஆலயத்துக்கு நான் ஒரு ஆசீர்வாதமான கருவியாக மாறணும்னு முழு செலவையும் நான் பொறுப்படுத்தி கட்டினேன். கர்த்தரை ஆசீர்வதிச்சதுக்கு ஒரு நன்றி கடன். அது அவர் சொல்லும் போது கூட ஒரு சின்ன பெருமை இல்லை. உன்னை அப்பா அம்மா மதிக்கல, நீலாம் தெரிஞ்சு கொள்ளப்பட மாட்டேன்னு சொன்னாங்க தாவீதே. அதனால உன்னை ஆடு மேய்க்க போயிட்டுட்டோம். ஆனா கர்த்தர் உன் மேல அன்பு வச்சு, இவனல்ல அவன்தான் ஆள் அனுப்பி கொண்டு வர வச்சது ஆட்களை எண்ணுவதற்காக அல்ல, ஆட்களை நடத்தி கொண்டே இருப்பதற்குத்தான். அந்த அக்கிரமன் சொன்னா இது பாதிக்குது. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அதை வச்சு சந்தோஷப்படாதீங்க. அதை வச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல வீடு கட்டிருக்கீங்களா? கர்த்தருக்கு நன்றி. கார் வாங்கியிருக்கிறீங்களா? கர்த்தருக்கு நன்றி. இடம் வாங்கியிருக்கிறீங்களா? கர்த்தருக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் மனுஷன் தானே, நமக்கு வந்து என்ன வந்துடும் தான் கேட்கிறார். பட்டயம் வேணுமா? ஏன் தெரியுமா? அது 3ஐயும் கேட்டார் தாவீது கிட்ட. என்ன கேட்டார்? பட்டயம், பஞ்சம், சத்ரு. இது 3 வாழ்க்கையில் நடந்து வந்துகிட்டே இருந்துச்சு. 21:1 ஒரு பஞ்சம். தாவீது சவுலை 21 முறை துரத்தினான், சத்ரு பின் தொடர்றது. ஆமீன் சொல்லுங்க. பட்டயம், ஒரு பட்டயத்தை எரிகிறது போல எரிஞ்சாவன. இது 3 வாழ்க்கையில வந்துச்சு. திரும்ப இது வரணுமா? பட்டயம், பஞ்சம், சத்துருக்கள் பின் தொடர வேண்டுமா? கர்த்தருடைய கையில விழ போறேன். நீக்கணும். சத்ரு தன்னை ஏவதற்கு என் மனசை ஒப்பு கொடுத்திருந்தா நீக்கணும். நான் எவ்வளவு பெரிய ஆள் காமிக்கிறதுக்காக எனக்கு இருக்கிற பொருளாதாரத்தை நான் காமிச்சா அது அக்கிரமம். அதை நீக்கி விடணும். நீக்கி விட்டா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு உணர்வை கர்த்தர் தருவாராக. உணர்வு உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. செய்திகள் ஏராளம் இருக்கிறது. செய்திகளுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் சமயங்கள் இருக்கிறது. 3 நாட்களை உட்கார்ந்து ஆசதீர வசனங்களை கேட்டிருக்கிறீங்க. ஆகவே இந்த கடைசி நாள்ல இப்படிப்பட்ட உணர்வுள்ளவர்களை கர்த்தர் எழுப்புவாராக. களைஞ்சிர வேண்டாம், எழுந்து நிற்கலாம். களைஞ்சிர வேண்டாம். ஜெபிக்க வேதாகமத்தெல்லாம் கீழே வச்சிருங்க பார்க்கலாம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, நல்ல மனசார தேவனை நல்ல இந்த லாஸ்ட் செஷன்ல வரபாலா ஹந்தடா எல்லாரும் வாய்களை திறந்து ஆமென் கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி வாலி பிள்ளைங்க டக்குன்னு எந்திரிங்க பார்க்கலாம். வேதாகமத்தெல்லாம் அவங்கவுங்க இடத்துல வச்சிருக்க.
கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆவியானுடைய கரம். கண்ணை மூடுங்க, நல்ல கண்ணை மூடுங்க, நல்ல கண்ணை மூடுங்க. வாய்களை விரிவா திறங்க பாருங்க, விரிவா திறங்க. கர்த்தருடைய அபிஷேகம் இந்த நல்ல பகல் நேரத்தில் நம்மை மூடட்டும். கர்த்தருடைய அபிஷேகம் இந்த நல்ல பகல் நேரத்தில் மூடட்டும். இந்த கர்த்தருடைய அபிஷேகம் நல்ல பகல் நேரத்தில் மூடட்டும். ரபாலா சந்துடா பாலா ஹத்தடாரா அத்துடபல ஹத்துடபல ரீபாக்கா தேரபலா. நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க பார்க்கலாம். ஆண்கள் பெண்கள் ஒருத்தருக்கு சும்மா இருக்க வேண்டாம். ஓ வரட்டும் வரட்டும், ஆவி எழுப்புங்க பார்க்கலாம். ஸ்பிரிட் ஆஃப் காட் சகதட ரமல திடபல ஹத்தடாரகா. வேடிக்கை பார்க்காதீங்க. நல்ல ஆவியான உங்களை தொடுவார். ஆவியானுக்கு தொடுங்க, ஆவியானுக்கு விட்டு கொடுங்க. தேவனே இந்த கடைசி செஷனில் ஒரு அபிஷேக நதி, அபிஷேக நதி, அபிஷேக நதி, கிருபை நதி, கிருபை நதி. ரிபால ஹத்தடா அத்துடபல சந்துடபல. பிடிக்கட்டும் 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 பிடிக்கட்டும். ஆவியில அனல் உள்ளவளா மாறட்டும், ஆவியில அனல் உள்ளவளா மாறட்டும். வாலிப தங்கச்சி வாயை தர, வேடிக்கை பார்க்காத, சத்தத்தை உயர்த்து. அந்நிய பாஷை அபிஷேகம் இல்லைன்னா இயேசுவேன்னு கூப்பிடு. இயேசுவே, தாவீதின் குமாரனே, இயேசுவே, தாவீதின் குமாரனே. ரபலா துடபா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவி வல்லமை, அக்கினியின் வல்லமை பொழிந்தீடு. கைத்தட்டி அந்நிய பாஷைகளோட அபிஷேகத்தை கைத்தட்டி நல்லா சேர்ந்து நல்ல கைத்தட்டி பொழிந்தீடும் வல்லமை. கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம், few seconds, நல்ல விடுதலையோடு. அபிஷேகத்தின் நிறைவு, அபிஷேகத்தின் நிறைவு, அபிஷேகத்தின் நிறைவு, அபிஷேகத்தின் நிறைவு, அபிஷேகத்தின் நிறைவு. ஓ தேவை 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 தேவை. 2026 வல்லமை தேவை, வல்லமை தேவை, கிருபை தேவை, மகிமை தேவை. நல்ல வாய் திறந்து நல்ல கைத்தட்டி கைத்தட்டி. ஷபாகா தீடபலா அத்துடபலா தீடபா சுடபக்க துடபா. பொழிந்தீடு. வேடிக்கை பார்க்காம அபிஷேகம் பின்னாடி உள்ளவங்க நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. ஷபாகா பிடிக்கட்டும் 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 பிடிக்கட்டும். ரிசீவ் 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 ரிசீவ். டச்லா டச்லா டச்லா. தொடுங்க. வியாதிகள் வெளியேறட்டும், விளைவினங்கள் வெளியேறட்டும், அசுத்தங்கள் வெளியேறட்டும், தீய வல்லமைகள் வெளியேறட்டும். அக்கினியின் காற்று ஊற்றப்படும். வேடிக்கை பார்க்காத. ஆவியை ஊற்றுவேன் என்று இப்பொழுதே அபிஷேக நிறைவு. நல்ல வாய் திறந்து தீர்க்கதரிசனம் சொல்வாரே. ரபலக துடா உப்பர்வாணி வராவரோ. தீர்க்கதரிசனம் சொல்வாரே. நல்ல கை தட்டி. பொழிந்திடும் வல்லமை காற்று, அக்கினியின் காற்று, அபிஷேக காற்று, மகிமையின் காற்று, மேகத்தின் காற்று, வல்லமையின் காற்று, சப காற்று. தீரமா தீ போல, தீ போல, தீ போல, தீ போல. அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், தீ இறங்கட்டும், தீ இறங்கட்டும். அபிஷேகமே. ஓ ஷபா பாபா. போதாதே பத்தாதே, கிருபைகள் பெருகட்டும், அபிஷேகம் பெருகட்டும். ரபலக துடபல ஆத்தடா. சத்திய ஆவியை தாரும். நித்திய காலம் வாசம் செய்யும் சத்திய ஆவியே. சத்திய ஆவியை தாரும். திக்கற்றோனாய் விட்டிடாமல், திக்கற்றோனாய் விட்டிடாமல் ஏற்றவாளனே, திக்கற்றோனாய் விட்டிடாமல். ஷபாகா துடபல ஆத்தடா. நல்லா கடைசியா கை தட்டி. பொழிந்திடும் வல்லமை. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அக்கினியின் காற்று, 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 அக்கினியின் காற்று, அபிஷேக காற்று, மகிமையின் காற்று, ஏகத்தின் காற்று, வல்லமையின் காற்று. ஓ திரும்ப திரும்ப உயிர்ப்பிக்கிறார், திரும்ப
திரும்ப உயிர்ப்பிக்கிறார், திரும்ப உயிர்ப்பிக்கிறார், திரும்ப உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். அபிஷேகம் ஆவியை தாரும், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும். பிதாவே பிதாவே என்று அழைக்க முத்திர சுவிகாரம், முத்திர சுவிகாரம் நீந்திடும். உம்மை பிதாவே என்று அழைக்க முத்திர சுவிகாரம் நீந்திடும். பொழிந்திடு வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. நல்ல கடைசியா 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 அபிஷேகத்தின் அறிவே. இந்த ஆண்டு ஒரு புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம். கைகளை தட்டி 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 அபிஷேகத்தினாலும் கிருபையினாலும் மகிமையினாலும் நிறைக்கிறவரே, நிறைக்கிறவரே, நிறைக்கிறவரே. கைகளை உயர்த்தி கண்ணை மூடி உணர்வா வாழ்றதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. அழிஞ்சு போகிற ஜனங்களை குறிச்ச உணர்வு, என்னை ஒரு பாரம் உள்ளவனா மாத்திருங்கப்பா. எனக்கு ஒரு உணர்வை தந்துருங்கப்பா. எவ்வளவு பணம் பெருகினாலும் என் பணத்தின் பலனை நான் காட்ட மாட்டேன். அது அக்கிரமா ஆண்டவரே, அது அக்கிரமா ஆண்டவரே. புத்தீனமா பல விஷயத்தை செஞ்சிடறேன் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன் ஐயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே. அன்பு எவ்வளவு பெருசு. பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா. பரலோகம் பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் அர்ப்பணித்து ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் வேற எதுவும் இல்லை எனக்கு. ஏக்கமெல்லாம் அப்பா சித்தம் செய்வது இயேசுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் உமக்காக ஓடி
எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே நம்மில் ஏக்கமேல் உம் சித்தம் செய்வதுதான். மரிச்சு போயிருக்க வேண்டியவன் எனக்கு ஜீவனை தந்தது எதற்கு? உமக்காக வாழ, உமக்காக வாழ. அதெல்லாம் மறந்து நான் எனக்காக ஓடிட்டு இருக்கிறேன். என்னை உணர்வுள்ளவனாக்கும். யாரோ ஒருவரை திருப்திப்படுத்த நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனே, உமக்காக ஓட ஒரு உணர்வுள்ளவனாய் மாற்று. என் சிந்தை, என் செயல், என் நடை, என் உடை, என் பேச்சு எல்லாமே இந்த பரலோக ராஜ்யம் கட்டப்படுவதற்காகவே செலவு செய்யப்பட அர்ப்பணிக்கிறேன். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. ஏதாவது ஒன்றை நான் கர்த்தருக்கு செய்ய விரும்புகிறேன். அது ஊழியமா இருக்கலாம், சண்டே ஸ்கூலா இருக்கலாம், கைப்பிரதி கொடுக்கிறதா இருக்கலாம், சுவிசேஷம் அறிவிக்கிறதா இருக்கலாம், சபைக்கு பணியாளனா இருக்கிறதா இருக்கலாம். வாட் எவர், அப்படி நான் ஊழியம் செய்ய விரும்புறேன், கொடுக்க விரும்புறேன். நான் ஏதாவது கர்த்தருக்காக இந்த வருஷத்துல உணர்வா ஏதாவது ஒன்று செய்ய போறேன்னு சொல்லி தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த சமயத்தில் எல்லாம் கண்களை மூடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கண்ணை யாரும் திறந்து பார்க்க வேண்டாம். அங்க மட்டும் முன்னாடி வந்துட்டீங்கன்னா எல்லாருக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஏதாவது ஒரு வகையில நாங்க ஊழியத்துக்குள்ள ஒரு பிரயோஜனமா ஏதாவது ஒரு ரூபத்துல தேவனுடைய ஊழியத்துல நாங்க கவனமா இருக்க போறோம்னு சொல்லி நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்களுக்காக நாங்க ஜெபித்து முன்னாடி ஊழியம் செய்ய வரேன். ஏதாவது ஒரு வகையில நான் தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறேன். ஒருவேளை வர்றதுக்கு நீங்க வெட்கப்பட்டா கூட உங்க மனசுக்குள்ள இருக்கிற இடத்துல கூட கண்ணை மூடி ஆமென் உங்களை நீங்க வெளிக்காட்ட வேண்டாம். ஆவியானவர் சொல்றதுனால என் பாரங்களை சொல்றேன். ஆண்டவரே, நான் சும்மா ஒரு பாரம்பரியமா நான் வாழ விரும்பல. 2026 ஒரு உணர்வா தேவ ராஜ்யத்துக்கு ஏதாவது ஒரு வகையில பிரியமா நான் இருக்க போறேன்னு சொல்றேங்க. ஒருவேளை நான் ஜெபம் பண்ணணும் அப்படி நீங்க முன்னாடி வர விரும்பினா டக்குன்னு வரலாம், யோசிக்காதீங்க. அதுக்கு கூட ஒரு உணர்வு தேவை. வந்துட்டீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து யாருனாலும் வரலாம். வாட்டவர் கர்த்தர் உங்க உள்ளத்துல ஏவினார்னா எழுப்பினார்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்றீங்களோ பாஸ்டர் உங்களை லீட் பண்ணுவாரு. ஆனா உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணி ஏதாவது ஒரு வகையில தேவ ராஜ்ய பணியில கர்த்தருடைய ஊழியத்தின் பணியில வர்றவங்க வரிசையா நில்லுங்க. ஆண்டுடைய பாதத்தில் அப்படி வரிசையா முழங்கால் போட முடிஞ்சவங்க முழங்கால் போட முடியுங்க. வந்தவங்க நிற்கவனா நெல்லுங்க. ஆண்டவர் பாதையில ஊழியத்தின் பாதையில தேங்க்யூ. எல்லா வாலிபர்கள் பெண்கள் வர்றவங்க நீங்க முன்னாடி வரலாம். வந்து நீங்க அப்படி முழங்கால் படியிடுவோம் நிற்குவோம் நீங்க செய்யலாம். ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் உங்களை எல்லாரையும் மூடும் ஏதாவது ஒரு வகையில. ஆமென். நான் ஒரு காலத்தில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் சபை விட்டு ஒதுங்கி நிற்கிறேன். எனக்கு சபைக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் இந்த கேம்பில் ஆவியானுடைய பாரம் என்னை அழுத்துகிறது. ஆகவே நான் எதையாவது ஒன்றை நான் இந்த ஊழியத்தில் நான் செயல்பட விரும்புகிறேன்னு சொல்லி உங்கள் உள்ளத்தில் ஆவியானவர் பேச நான் வயசு வித்தியாசம் இல்லை. எவராக இருந்தாலும் நீங்கள் ஆணுடைய பாதத்தில் நீங்கள் முன்னாடி வந்து கண்ணை மூடி தேவனுடைய பாதத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது ஆமென் ஹல்லேலூயா முன்னாடி வந்து நீங்கள் உங்களுடைய பாதத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கும் போது ஆவியானுடைய ஆளுகை தேவனுடைய பிரசன்னம் உங்களை விசேஷமாய் மூடும். கர்த்தருடைய மகிமை விசேஷமாய் மூடும். ஒரு அபாலா ஹத்தடா ஏதாவது ஒரு வகையில
ஏதாவது ஒரு வகையில் வர்றவங்க சீக்கிரம் வர்றவங்களுக்கு வழி விடுங்க ப்ளீஸ். யாரு கண்ணை திறந்து யார் வர்றாங்கன்னு நீங்க பார்க்காதீங்க. உங்களை ஸ்பிரிட்ல கத்தர் இன்ஸ்பிரே பண்ணா டக்குன்னு நீங்க வந்துடலாம். யாரையும் நீங்க பார்க்க வேண்டாம். அர்ப்பணிப்புக்கு துணை தேடாதீங்க. அர்ப்பணிப்பு உங்களை பொறுத்து இருக்கு, உங்கள் தனிப்பட்ட காரியத்தை பொறுத்து இருக்குது. யாரோ ஒருவரை அர்ப்பணிக்கிறதுக்காக தேட வேண்டாம். அர்ப்பணிப்பு உங்கள் தனிப்பட்ட காரியத்தை பொறுத்து இருக்கிறது. ஆவியானுடைய அசைவாடுதல், கர்த்தருடைய ஆவியானவர் ஏதாவது ஒன்றை என் வாலிபத்தில் இருக்கிற இந்த வயசுல எதையாவது ஒன்று செய்ய போறேன்னு சொல்லி வந்தீங்கன்னா உங்க எல்லாருக்காக நாங்கள் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எல்லாம் முன்னாடி வாங்க பார்க்கலாம், எல்லாம் முன்னாடி வாங்க பார்க்கலாம். க்ளோரி ஷகதன ரபா அத்துட பலஹதன் தனார் எலகத்துடா. வாய்களை திறந்து அப்படியே பேசுங்க. ஒரு புதிய அபிஷேகத்தினால சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். கம் ஃபார்வர்ட். வரவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. வாங்க வாங்க ப்ளீஸ். நேரத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க. ஜெப நிலைமையில் இருப்போம். தேவ பிரசன்னத்தில் ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உமக்காகத்தானே உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே கர்த்தருடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, விசேஷமான கர்த்தருடைய கிருபை, touch Lord. தேவ ராஜ்யத்துக்காக touch கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பணிக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக இருக்கிற நாளெல்லாம் தேவனுடைய பணிக்காக, கர்த்தருடைய கிருபைக்காக, தேவனுடைய பணிக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை கடந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். touch Lord. கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை, தேவ பிரசன்னம். ஓ ரபலஷா அத்துடபன் தெய்வத்துக்காக, தேவனுடைய பணிக்காக, கர்த்தருடைய மகிமைக்காக touch Lord. எல்லா தடைகளும் உடையட்டும். touch Lord. கர்த்தருடைய கர்த்தருடைய நாமத்தில் touch touch இயேசுவின் நாமத்தில் அபிஷேகத்தின் கர்த்தருடைய கருணை touch இயேசுவின் நாமத்தில் ஆண்டவருடைய கருணை மழை விசேஷம் கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிரப்பி அருளும். கர்த்தருடைய கிருபை இயேசுவின் நாமத்தில் touch இயேசுவின் நாமத்தினால் அபிஷேகத்தின் கரம், வல்லமையின் கரம் touch தொடு. உணவையா நான் தப்பாமல் உப்பாகும் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன்.
தேவா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி இயேசு தேவா, இயேசு தேவா, அர்ப்பணித்து என்னையே நான் அர்ப்பணித்து, இயேசு தேவா, அர்ப்பணித்து என்னையே நான் அர்ப்பணித்து, ஏற்றுக்கொள்ளும் ஏத்திக்கொள்ளும் முன்னே வந்தவர்கள் ஒருவேளை நீங்க ஊழியம் செய்யணும்ன்ற விருப்பம் பின்னாடி இருந்தவர்கள் இருந்தாலும் ஒருவேளை முன்னே வராட்டா கூட நீங்க கூட கரத்தை உயர்த்தலாம். ஊழியம் செய்யறதுன்னா என்ன அப்படின்னா ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி இல்லை. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க ஒரு மிஷனரியா இருக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. அதனால எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். முன்னாடி வந்திருக்கிறாங்க, பின்னாடி இருக்கிறவங்க யாராவது நான் இருக்கிற இடத்துல ஒரு மிஸ்டரி தளமாக என் வீடு, என் வேலை ஸ்தலம், என்னுடைய கல்லூரி படிப்பு, என்னுடைய ஸ்கூல் படிப்பில் நான் எங்கே வேலை செய்யறனோ அங்கே ஒரு மிஸ்டரியாக இருக்க நான் அர்ப்பணிக்கிறேன். அவங்க மாத்திரம் கையை உயர்த்துக்கும் பார்க்கலாம். அவங்க மாத்திரம் கையை உயர்த்தி இங்கே இருக்கிற இடத்துல முன்னே வராட்டா கூட பரவாயில்ல. உங்களுடைய நாட்கள் எல்லாம் வீண் நாட்களாக போவேனா, கடவுளுக்காக உபயோகப்படும் பாத்திரமா கர்த்தர் மாற்றணும். அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். உங்களை முடிஞ்ச ஒரு பாடு நீங்கள் யாராவது ஜெபிக்கணும்னா உங்களை எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணி உங்களை ஆண்டவர் அபிஷேகித்து உங்களை வழி நடத்த ஒரு வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. உத்தம நிதானிப்பை கர்த்தர் எனக்கு தருவீராக. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும் என்று சொன்னது போல தேவனே உம்முடைய அன்பினால் ஆளப்படும் ஒரு நிலையை கர்த்தர்களுக்கு தருவீராகப்பா. அப்னேயர் மதி கெட்டவன் போல செத்தானேன்னு சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவரே. அந்த மதியீனத்தை எங்களிடத்திலிருந்து எடுத்துடுங்கப்பா. மதியீனத்தை இடத்திலிருந்து நீக்குங்கப்பா. கர்த்தருடைய கிரியைகளை காண விரும்புகிறப்பா. நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். மதியீனமா நடக்கிறது என் வாழ்க்கை விட்டு நீங்குவதாக. எதை தெரிந்து கொண்டாலும் சரி, இனி மதியீனமான ஒரு நிலையில நான் கடந்து போக மாட்டேன். புத்தியீனமான செய்தி என்ற வார்த்தை வரக்கூடாது. ஞான இதயத்தை கட்டத்தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஞான இதயத்தை, அது தொழிலானாலும், அது வேலையானாலும், அது திருமணமானாலும், அது பயணமானாலும், ஆண்டவரே என்னுடைய சுயத்தின் அடிப்படையில் இருக்க மாட்டேன். ஆண்டவரே புத்தியாய் நடப்பதற்கு வேண்டிய கிருபையை தருவீராக. நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்றோம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. மறுபடியும் நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஊர்ராபா லாத்யா லபானா சந்தரபா லாதாரா லகனா கதுவா இரபா லாதாரா லமாரா லிமாரா பலகனா கதுவா. எல்லா ஊழியர்களும் இவங்களுக்கு நேராக நீட்டி கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும்படி, நல்ல அபிஷேகத்தினால நிறைந்திருக்கும்படி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தலாம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம் செயலற்று போவதாக. குடும்பங்கள் விருத்தி அடைவதாக. ஆண்டவரே தொழிலில் ஒரு முன்னேற்றம் வருவதாக. பலகீனமான சரீரங்கள் பலனடைவதாக. ஹல்லேலூயா. ஆத்துமாவிலே பலன் தந்து ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துவீராக. ஓ கால்களை மான்களின் கால்களைப் போல உறுதியாக்குவீராக. வாயிலே உடைய வார்த்தைகளை வைப்பீராக. ஆண்டவரே தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக கர்த்தர் மாற்றுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆவியின் ஏவுதலினாலே சிமியோன் தேவ ஆலயத்திற்கு வந்தது போல எங்களுக்கு வருகிற ஏவுதல் ஆவியின் ஏவுதலாக இருப்பதாக. உர்ரபா லாத்யா லபானா சந்தரபா உர்ரபா லாதாரா லகனா கதரா லகனா கதுவா. ஆண்டவரே வேற எந்த ஆவியினுடைய செயல்பாடுகளும் எங்களுக்கு வரக்கூடாது. ஆவியின் ஏவுதல் எங்களுக்கு உண்டாவதாக. ஆலயத்திற்கு நேராக நடத்தப்படும் அனுபவம், தேவ ராஜ்யத்திற்கு நேராக நடத்தப்படும் அனுபவம், முன்னேற்றத்திற்கு ஏதுவாக நடத்தப்படும் அனுபவம் கிடைப்பதாக. முன்னே வந்த ஒவ்வொருவரையும் அபிஷேகித்திருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வேற எந்த ஆவியின் செயல்பாடுகளும் அவருடைய வாழ்விலும் அவருடைய ஊழியங்களிலும் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்தகாரத்தின் கிரியைகள் யாவும் செயலற்று போவதாக. உம்முடைய மகிமை வெளிப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.
உம்முடைய மகிமை வெளிப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த 2026 கன்வென்ஷனுடைய இறுதி நாள் ஆசீர்வாதமான மகிமையின் நாளாக, விடுதலையின் நாளாக, ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ளும் நாளாக, அர்ப்பணிப்பின் நாளாக, தேவனுக்காக மலரும் நாளாக, ஒவ்வொரு மேலும் உடைய அபிஷேகத்தை வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உம்முடைய வார்த்தையை இவர்கள் மூலமாக உறுதிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் ஜெபிக்கும் போது வியாதிகள் சொஸ்தம் அடைவதாக, பிசாசுகள் ஓடுவதாக, பார்க்கிற மக்களுக்கு உம்முடைய வார்த்தையை சொல்லும் போது அந்த ஆத்துமா சந்திக்கப்படுவார்களாக. ஓ ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் கிரியை செய்ததற்காக நன்றி சொல்லுவோம். அந்த உணர்வை மாத்திரம் கர்த்தர் தரட்டும். முன்னே வந்தவர்கள் அர்ப்பணத்தோடு தொடர்ந்து அவருடைய பணியை உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை சிறப்பா செய்வதற்கு ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. சத்துருவை எதிர்கொள்ளும் ஆற்றலை கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒண்ணு மாத்திரம், உங்களுடைய வார்த்தைகள்ல மாத்திரம் கவனமா இருங்க. வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் அவருடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஹalleluya. ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து என்னுடைய புத்தியினத்தெல்லாம் எடுத்துட்டு ஞான இதயத்தை தந்து ஆவியின் ஏவுதலினால் நாங்கள் புறப்பட்டு செல்ல கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. எங்களை தாழ்த்தி சமூலமாய் அர்ப்பணித்து ஜெபம் பண்றோம். பாஸ்டர் சர்க்குணம் அவர்கள் மூலமா தந்த அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல கரகோஷம் எழுப்பி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நல்ல தட்டணும். ஆமென். நல்ல தட்டணும். நல்ல தட்டணும். வியாதிகளும் பலகீனமும் ஓடும். ஹalleluya. புது பலனால கர்த்தர் நிரப்புவார். நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியர்களாக இவர்கள் வளமாய் வாழும்படி ஆசீர்வதிக்கிறோம். ஊழியர்களாக நாங்கள் இவர்கள் சுகமாய் இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறோம். இவருடைய குடும்பங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால கட்டப்படும்படி ஆசீர்வதிக்கிறோம். திருமணம் ஆகாதவர்கள், காத்திருக்கிறவர்கள், அற்புதமான காரியத்தை ஆண்டவரே நீர் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஞானம் இல்லாதவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே சிறப்பா படித்து அரசாங்கத்தில் IAS ஆக, IPS ஆக, கலெக்டராக, ஆண்டவரே தகப்பனே விசேஷமா ஜட்ஜாக, எல்லா அரசாங்க டிபார்ட்மெண்ட்லயும் எங்க ஆட்கள் உட்காரும்படியான ஞானத்தை கர்த்தர் தரும்படியா நாங்க ஜெபம் பண்றாங்க. எங்க வாலிப பிள்ளைகளும் எந்த திருச்சபையில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் எங்களுடைய வாலிபர்கள் தேசத்தை கலக்குகிறவர்களாக புறப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. நிறைய மருத்துவர்கள் எழும்பணும். ஹalleluya. நல்ல நர்ஸ் எழும்பணும். நல்ல பேராசிரியர்கள் எழும்பணும். ஆண்டவரே நல்ல ஆசிரியர்கள் எழும்பணும். வாலிபர்களை உருவாக்கக்கூடிய தரிசனம் உள்ள ஆண்டவரே நல்ல ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் சபையிலே எழும்ப பண்ணுவீராக. தேசத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனும் அன்பும் நிறைந்த தகப்பனே, ஆமென். நல்ல சத்தமா, நல்ல சத்தமா, ஆமென். வழுவாதபடி நம்மை காக்கிறவரும், மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவர்களாக நிறுத்த வல்லமை உள்ளவரும், தம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்மோடும் உலகில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக. சத்தமாமென் சொல்லுவோமா? நல்ல சத்தமாமென் சொல்லுவோமா? நல்ல கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம்.